ஒரு வினோத்தும் விக்ரமும் ஒரு டிஸ்கஷன் பண்ணிருப்பாங்க, அதை பத்தி பேசுனீங்களா இங்க? அதான் இன்னொன்னு அவன் ஏற்றத்தாழ்வு போட்டு இருக்கு. பொழக்கணும்டா அவனை எரிச்சலா இருக்கு எனக்கு. ஆனா அது எல்லாமே நார்மலைஸ் ஆயிருக்கு ப்ரோ. திவாகருக்கு மட்டும் எங்காவது மட்டும் ஒரே கண்டோட பிடிச்சி சாவடிக்கிறீங்க, ஆனா அவனுக்கு மட்டும் விட்டுறீங்க. ஸ்மெல் பண்ணி நான் பாக்குறது விடுறதெல்லாம் விட்டுட்டீங்க. இல்ல. நான் குரு ஒரு மட்டும் உண்மையை சொல்லட்டுமா? ஆ, அவர் கொஞ்சம் ரொம்ப புத்திசாலி, கிரிமினல் மெயின்டைன் கூட சொல்லலாம். அதுக்கு நீங்க விட்டுருவீங்களா என்ன? நான் கேக்குறது அவரும் இல்ல, உங்களதான். இல்லை, அவரும் போட்டு பொழக்கிறோமே. என்ன போஸ்டர் எல்லாம் அடிக்கிறாங்கங்க அவர் எகென்ஸ்டா, நாங்க ஏதாவது பண்ணா கேஸ் கொடுத்துருவோம், அது பண்ணிடுவேன்னு மேல ட்வீட் இருக்கு பாருங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாதுல்ல, அவர் வந்து ஓப்பனாவே வந்து அவன் லோ காஸ்ட், அவனை பத்தி எல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அது ஒண்ணு போதும் அந்த கேஸ உடைக்கிறதுக்கு, அவர் மேல கேஸ போடுறதுக்கு. ஆல்ரெடி அவர் மேலதான் கேஸ் இருக்காது ரிலேட்டடா. அதுதான் வந்துருவானுங்க உடனே. ஆணவ கொலைக்கு சப்போர்ட் பண்ணாலும் தானே அவரு. ஆமா, எப்ப வெக்கமான சூடுசரனே இருக்காதா இவங்களுக்கு? இவனுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றானுங்க பாரு. அதுவும் பேசுது என்ன, கொலை பண்ணவன் வந்து என்னோட இதுல சேர்ந்தவன் அப்படின்னு பேசியிருக்கான். எவ்வளவு ஒரு அது அந்த திங்கிங் அதோட ஊறி போயிருந்தா மட்டும்தான் அப்படி பேச முடியும். ஆனா மக்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க ஆலன். திவாகரும் பார்வதியும் மட்டும்தான் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? வெரி குட். இந்த ஹோஸ்டோட ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸோட ஹோஸ்ட் ரொம்ப நேரமா மறைவுல இருக்காங்க. இல்ல ஆலன், எனக்கு காட்டல ஆலன். அவங்க ஐடி காட்டல தானே? காட்டல, செக் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் என்ன கோ-ஹோஸ்ட் ஆகுங்களேன். ஓகே ஓகே. இல்ல கோ-ஹோஸ்ட் ஆயிட்டு அப்படியே இந்த ஸ்பேஸ் வந்து என்னோட ஸ்பேஸ் அப்படி எஸ்டாப்லிஷ் பண்ணி பேர் வாங்க பாக்குறேன் அக்கௌண்ட் ப்ளீஸ். ஸ்பேஸ் ஹைஜாக்கர். ஆமா. ஜாசே யார் இந்த வாட்டி சப்போர்ட் பண்ற? எப்படியா ஓட்ட என்ன சப்போர்ட் தம்பி? உடைச்சிருவேன் மதன். என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு. கம்பெனி ஃபேனா? ஓகே. ஓஹோ ஓஹோ, கம்பெனி ஃபேனா? எல்லா பேட்டியே பார்த்தேன் நிறைய வாட்டி அவங்க ஸ்பேஸ்ல. நான் பிக் பாஸ் பார்க்காம சப்போர்ட் பண்ண மாட்டேன் மதன். ஆமா ஆமா, பார்க்கலாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீ அப்படித்தான். நான் என்ன ஓட்டா போட்டேன் உட்காந்து. நான் ஃபைனல் மட்டும் தான் பார்த்துட்டேன். நான் ஓடிச்சிட்டேன். ஓட்டு ஏன் போடுற? அதுவும் போடாத. என்னது நீ ஷோவே பார்க்கறதுல எவ்வளவு பேசிட்டு இருந்தியா? சொல்லவே இல்ல அண்ணா. உங்களுக்கு தெரியாதா? பார்க்க மாட்டான். ஜஸ்ட் 2-3 கிளிப் மட்டும் பார்த்துட்டு வந்தா எப்பவும் பேசுவான். ஒரு நிமிஷம். குரு நான் சொல்றது உண்மை. ஒண்ணு போய் போன சீசன் நான் ஷோ பார்க்கல. நான் அதை பத்தி பேசவும் இல்லை. ரெண்டாவது, இந்த வாட்டி நான் ஷோ பார்த்துருக்கேன், ஃபுல்லா பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்க்க முடியல. இப்போ லைவ் ஓடிட்டு தான் இருக்கேன் போன்ல பார்க்கறதுல. பேக்ரவுண்ட் அப்படி இன்னொரு போன்ல. ஐயோ மதன், தாக்கப்பட்டாரு. சாரி மதன். ஆமாடா, சாரி மாற்றி சொல்லிட்டேன். ஆலன் உங்களுக்கு காட்டுதா? ஆலன் அவரோட ஐடியை வந்து காப்பி பேஸ்ட் போட்டாலும் காட்டல. டேய் இராண்டா, டேய் நொயான்னு இறா. ஒரு பேர் போட்டு பார்த்தாலும் அவர் பேர் காட்ட மாட்டேங்குது. நான் ரிக்வெஸ்ட் கொடுங்க தாத்தான்னு சொல்லி கேட்டிருக்கேன், அது காட்டுதான்னு பார்ப்போம். நான் டிஎம் அனுப்பிச்சு அப்படியே போயிட்டு ஸ்பீக்கர் அது அனுப்பலாண்ணா. எப்படா குரு நிமிஷம். ஸ்பீக்கர் பார்த்து ஒரு சிம்பிள் இருக்கு, டபுள் சிம்பிள். அதை கிளிக் பண்ணி கீழே தள்ளன்னு வச்சுக்க, ஸ்பீக்கர் வரும். ஓகேவா? ஆட் ஸ்பீக்கர் அதுல உனக்கு. நீ டேரக்டா உனக்கு டிஎம்ல லிங்க் அனுப்பலாம். அனுப்பிச்சா டேரக்டா ஸ்பீக்கர் வந்துருவாங்க. சரி, ஓகே போவோம். ஓகே गाइस, பை பை. என்ன காட்டலையடா? காட்டும். ரிக்வெஸ்ட் வந்திருக்கு சார். உன்னை போல் ஒருவன் அப்படின்றது கிட்ட இருந்து ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. தாத்தா ரிக்வெஸ்ட் வரலையே. என்னடா இது?
ஒரு நிமிஷம், யாருக்கு காட்டுதுன்னு சொன்னீங்க? அலேன் இந்த ஸ்பேஸோட லிங்கா கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லங்க, காட்டுதுன்னு சொன்னாங்க சக்தி. யாருக்கு காட்டுதோ அவங்க யாருக்காவது ஒருத்தங்களுக்கு வந்து கோஸ்ட் கொடுங்க. நான் கீழே போயிடுறேன். எனக்கு காமிக்கிறது. ஓகே வெயிட் பண்ணுங்க. நான் Z லிஸ்னர் தானே? அவங்களுக்கு இது பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன் ரிக்வெஸ்ட். எனக்கு இப்போ காட்டுது. ஸ்பீக்கர் வந்துட்டாங்க போல. தேங்க்யூ எவ்ரி ஒன். தாத்தா இப்போ புரியுதா? சத்தியமா சொல்றேன், காட்டவே மாட்டேங்குது. கண்ணாடி மாத்துது. இவ்வளவு பேர் சொல்றாங்க, அப்ப கூட நான் தான் வந்து இது போய் சொல்ற மாதிரி. அப்படி எப்படி காயத்ரி மட்டும் காட்டுது? அதுதான் தெரியலையே. கிளிச்சு தான் தெரியுது. எனக்குமே காட்டல தாத்தா, நிஜமாவே கிளிச்சு தான். சொல்லுங்க தாத்தா, வீக்கெண்ட் எபிசோட் மூணுமே சுமாரா இருக்கு. ப்ரோமோ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சாட்டர்டே எபிசோட் மொக்கையா இருக்கும், சண்டே எபிசோட் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க? தெரியலையே, போன வாரம் சாட்டர்டே சூப்பரா இருந்துச்சு. இந்த வாரம் ஒன்றுத்தையும் காணுமே. முதல் ப்ரோமோ தான் ரெண்டாவது ப்ரோமோ. முதல் ப்ரோமோவில் ஆடியன்ஸ் கிட்ட சொல்கிறது, அதுக்கப்புறம் அதை வந்து கேட்குறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து அவர் பிக் பாஸ் பதிலே சொல்லாத போதே தெரியும் கன்ஃபெஷன் ரூமில். அதான் இவங்களுக்கு அது ஏதோ ஒன்று ட்ரை பண்ணாங்க, அது மொக்கையா போயிடுச்சு. இல்லைங்க, அவங்க ஒவ்வொரு சீசனில் என்னெல்லாம் ஆயிருக்குன்னு பார்த்து தேர் ட்ரைங். இந்த மாதிரி ஒரு சீசனில் சண்டை போட்டுப்பாங்களா, வெறும் வாய் சண்டையாக போட்டது, இது கை சண்டையாக போட்டிருக்காங்க. சீசன் 8 நினைக்கிறேன் சண்டை வந்தது. செகண்ட் வீக். ஆமா, ரவி சார் வந்து ரஞ்சித் ரஞ்சித்தோட. அது ஆமா. இதே எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்தாங்க அவர் ஆக்டிங்காக அப்படின்னு. இட் வாஸ் வெரி லேம் அந்த எக்ஸ்கியூஸ் உள்ள கொடுத்தது. போன சீசனே நல்லா இல்ல, இதுல இந்த சீசன் ஆறியா? எல்லாமே அப்படிதான். அது ரெட் கார்டு கூட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சீசன் 7. ஆமா, சொல்றதுக்கு இல்ல தாத்தா. இந்த இது சீக்ரெட் டாஸ்க் பத்தி உங்க கருத்து என்ன தாத்தா? நான் சொல்லியிருக்கேனப்பா ஆல்ரெடி. சீக்ரெட் டாஸ்க் ஓகே தான், பட் அது எனக்கு யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பிக் பாஸோட அந்த வீடியோ இருக்கா, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார்ல, அதில் வந்து கெஸ்ட் வந்து ஓடி போனோன்னு ஏதாவது போட்டுருந்துச்சா, சொன்னாரா? ஆமா, ஆக்சுவலா டாஸ்க் என்னன்னா, இல்ல அது இருக்கா, அந்த வீடியோ இருக்கா? நீங்க பேசுறது கேட்டேன். இருக்கு. எனக்கு கொஞ்சம் டிஎம் பண்ணுங்க ப்ளீஸ். பண்றேன். பார்த்துட்டு வரேன் திருப்பியும். நான் தெரிஞ்சேன்னா மேல தூக்குங்க.
குரு எங்க ஓடி போயிட்டாரு? நான் வீடியோ தேடிட்டு இருக்கேன். தெரியல. இப்ப இவ்வளவு நேரம் பேசிட்டு தான் இருந்தாரு. போயிட்டாரு. சரி சரி அமிர்தம் பத்தி பேசுறதுக்கா தாத்தா? ஒன்றும் இல்லையம்மா பேச. நீங்க எல்லாம் நல்லா பேசுறீங்களே. இது நான் பிஆர்கள் மாடான்னு நிஜமாவே நீங்க எல்லாம் பிஆர்ன்னு நினைச்சிட்டப்பா. ஆமா தாத்தா, அப்படிதான் வந்து எல்லாரும் பேசிக்கிறாங்க. இன்னும் பாரு 8 லட்சம், சபரி சுபி 3 லட்சம். இது வந்து அவங்க நடிக்கிறதுக்கா சரியில்லையே. இல்ல அவங்களோட இந்த சம்பளமா? சத்தியமா தெரியலதான். அதோட வேலிடிட்டி என்னன்னு எனக்கு தெரியல. வினோத் 5 லட்ச ரூபான்னு சொல்றதா நம்பவே முடியல. அவர் வீடு காமிச்சிருக்காங்க இன்டர்வியூல, பாருங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. 5 லட்சம் அவர் எங்க போவார்ப்பான்? என்ன இந்த வீடியோ காணுமே, ரீட்வீட் பண்ணியிருந்தேனே. பிபி மாமா கீழே இருக்காரா? அவரு இதுலயும் பிபி மாமா அந்த அந்த வீடியோ இருக்கா? சாண்ட்ரா கிட்ட டாஸ்க் எக்ஸ்பிளைன் பண்ணுவார்ல பிபி, அந்த வீடியோ இருந்தா கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்களேன் ப்ளீஸ். என்னோடதுலயும் தேடிட்டு இருக்கேன். இல்ல நான் பார்த்தபோது இந்த துப்புறதெல்லாம் கொஞ்சம் எனக்கு தப்பா இருந்துச்சு. தும்புறதெல்லாம். பட் அப்படி வந்து கெஸ்ட்டை வந்து இரிட்டேட் பண்ணுன்னு சொல்லியிருந்தா எஸ், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இந்த டாஸ்க் வச்சதே கெஸ்ட் வந்து மலையாளத்தில் இந்த இதே டாஸ்க்ல கெஸ்ட் வந்து உள்ள வந்து சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அது பண்ணலை. இவங்க குக் வித் கோமாளிக்கு ஆள் தேடி இருந்தபடியால அதில் கான்சென்ட்ரேஷன் போயிருச்சு. ஸோ அதனால மேபி அதுக்காக தான் இந்த சீக்ரெட் டாஸ்க் கொண்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா தாத்தா, சீக்ரெட் டாஸ்கே என்னன்னா கெஸ்ட் எவிக்ட் பண்ணி இந்த ஹோட்டல்ல இழுத்து மூடுறதுதான். அதுதான் ஒரு தடவை கிளியரா பார்த்துக்கணும். அதான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். சனம் தாமரை வனிதா வந்திருந்தா செமையா இருந்திருக்கும். மேல பின் பண்ணியிருக்கேன். அது ஃபுல்லா இருக்கான்ட்டு வெயிட் பண்ணுங்க, பார்த்துட்டு இருக்கேன். இல்ல அந்த டாஸ்க்ல எந்த விதமான குழப்பத்தையும் உண்டாக்கலாம்னு தான் போட்டு சொல்லியிருப்பாரு பிக் பாஸ். ஆனா யார் சாப்பிடுச்சு அங்க போய் தும்பலே, அவங்க அந்த அந்த ஏரியாக்குள்ள தும்பினாங்க. ஐ டோன்ட் நோ, பார்ப்போம். தாத்தா உங்களுக்கு இப்ப அனுப்புறேன். தேங்க்யூ. இப்ப திவாகர் ஃபேன்ஸ் புது உருட்டு. மனோஜ் சாரும் எங்க நடிப்பு அரக்கனை பாராட்டிட்டாரு, அவரோட கர்ணன் சீன் அப்படின்னு புதுசா பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க. யாராவது நம்புவாங்களா? ஷிரோமி ரொம்ப தேங்க்ஸ். சாந்தி ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளவு நல்ல உள்ளங்கள் பாயப்பா. உன்னை போல் ஒருவன், நீங்க ஸ்பார்டன் மாதிரி பேசுறீங்க. ஸ்பார்டன் தாங்க, அந்த ஐடியில இருந்து கோவஸ்ட் இறக்கி விட்டீங்க, அந்த ஐடியா உள்ள வரலங்க, அதனால இன்னொரு ஐடியில வந்தேங்க. ஓகே ப்ரோ. மனோஜ் சார் கொடுத்த ரியாக்ஷன் தான் அல்டிமேட் திவாகரோட ஆக்டிங்க்கு. ஐயோ அது சிரிச்சு தாங்கவே முடியல. தாத்தா கனெக்டிங்னு ஒரு காட்டுது எனக்கு. ஆமா, அவர் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. யாருங்க பேசல? ஸ்டாலின் வாரியர்
பேசுங்க பாப்போம். அதான் பிரதர் இதுதான் அது நடிப்பு அரக்கன் பார்த்தீங்கன்னா அவரோட ரியாக்ஷன்லாம் தாங்க முடியல. அவங்க ஃபேன்ஸ் ஃபயர் விட்றாங்க. இந்த மாதிரி எங்க மனோஜ் சாரை பாராட்டிட்டாரு, எங்க நடிப்பு அரக்கனோட கர்ணன் இதையும் கட்டபொம்மன் இதையும் பார்த்து மிரண்டுட்டாரு அப்படின்னு. ஐயோ தாங்கவே முடியல என்னால. பயந்துட்டாருன்றதாக அவங்க சொல்றாங்க. கரெக்டா தானே சொல்றாங்க. இல்ல பாராட்டுறாங்க, பயங்கரமா அவரை இது பண்றாங்க, என்கரேஜ் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு பில்டப் பண்றாங்க. அதுதான் புரிதல் கம்மி அவரை மாதிரியே. நான் ஒரு போஸ்ட் இப்ப ஷேர் பண்றேன், யாரும் சிரிக்க கூடாது. மேல நான் ஒண்ணு பின் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்து சிரிக்காதீங்க. அதுல இருக்குல்ல கொடுமை என்ன தெரியுமா, அவர் வந்து போறாரு, இவர் வந்து அவர் கூப்பிட்டு வலுக்கட்டாயமா பாருங்கன்னு சொல்லி அந்த மனவலியை கொடுத்தாரு. அதுதான் அப்பா சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிச்சுட்டு அந்த சீனுக்கு. இல்லங்க, என்ன என்ன அதாவது எல்லாருமே சிரிக்கிறாங்க, அங்க அவங்க கண்டஸ்டன்ஸே சிரிக்கிறாங்க சரியா. இவர் வந்து அவருக்கு புரியல, இவர் ஆக்டிங்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கருமத்தை பண்ணிட்டு இருக்காருன்னு மனோ அவர்களும் வந்து பார்த்துட்டு அந்த என்ன இது ஷி அப்படிதான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இவனுங்க அதை எடுத்து இந்த மாதிரி பேசுறானுங்க, இவங்களுக்கு என்ன பண்ணலாம். பொறாமை சார், நான் 1 வருஷத்துலயே ஃபேமஸ் ஆயிட்டேன்ட்டு அந்த பொறாமை சார். நல்ல பொறாமை. எனக்கு விக்கல்ஸ் ஒண்ணு பண்ணாரு பாத்தீங்களா, அந்த ஹோட்டல் டாஸ்க் அப்போ சார், நானும் இவரை 17 வருஷம் ஃப்ரெண்டு சார். ஆனா 17 மாசத்துலயே நான் வந்து மேனேஜர் ஆயிட்டேன். இப்ப யாரு பெரிய ஆளு, நானா இவரா? அது நீங்க சொல்லலனாலும் நானே சொல்லிக்குவேன், நான் தான் பெரிய ஆளு. செம்மையா இருந்துச்சு அது, செம்ம அடி அதெல்லாம். சொல்லுங்க தாத்தா. தேங்க்யூமா, பார்த்துட்டேன். அதுல அவர் முதல்லயே குழிக்குள்ள தள்ளணும் அப்படின்னா கெஸ்ட் ரகல விடுறது தான். இவங்க சாப்பாட்டுல போய் தும்பலையா, அந்த ஏரியால தும்பிட்டு இருந்தாங்க, தும்பின மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா தும்பல்ல இருந்து வரக்கூடிய molecules can go long, but she was only pretending. தெரியல என்ன சொல்றாங்க உள்ள போயிட்டு வந்தவங்க. அவங்களுக்கு பிளாஸ்ட் தாத்தா, பிளாஸ்ட்னா எப்படி சொல்றது, செம்ம வரவேற்பு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து. குறும்படம் பார்த்துட்டு அவரும் அப்ரிசியேட் பண்ணியிருக்காரு. ஆடியன்ஸ் கிட்ட இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. இப்போ இந்த ஒரு கேக்குறாங்க இல்லையா, கெஸ்ட் கிட்ட இப்படி நடந்திருக்க வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அவரே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அந்த வரைமுறையெல்லாம் நாங்க கொடுக்கல, பிக் பாஸ் கொடுத்த ரூல்ஸ் கூட தான் அவங்க ஆடினாங்கன்னு சொல்லிட்டாரு. ஆமா, அதுக்கு ஹோட்டல் இழுத்து முண்டோன்னா கெஸ்ட் வெளில போனா தான் மூட முடியும். ஆமா, தேங்க்யூ. இல்ல ப்ரோ, இதுல இந்த தீபக் அழுதாருல, அது சாண்ட்ரா பண்ணதுனாலதான் அழுதாங்கன்னு ஒரு இது பேசிட்டு இருக்காங்க. நான் மிரண்டுட்டேன். அவர் அழுததோட கான்செப்டே வேற, நீங்க சொல்ற கான்செப்ட் வேற. என்னடா அஜெண்டா ட்ரிவன் ஐயா, அஜெண்டா ட்ரிவன். ஏங்க ஃபர்ஸ்ட் பேசுறீங்களா? சொல்லுங்க நீங்க பேசுங்க தமிழ், நீங்க பேசுங்க. இது சாண்ட்ராக்கு டாஸ்க் கொடுத்தப்ப ஏதாவது ரிசைன் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் பாசிபிளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன். அது எப்படி பண்ண வைக்க முடியும்? ஸ்வாப் கூட பண்ண வச்சிடலாம், ஏதோ டீம் ஹெட்டா இருக்கனால. ரிசைன் பண்ண வைக்கிறதெல்லாம் சான்ஸே இல்லை அப்படிதான் நினைச்சேன். கண்டிப்பா இவ தான் லூஸ் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பார்த்தா விக்ரம்லாம் ரிசைன் பண்ணிட்டான், மேனேஜரே ரிசைன் பண்ணிட்டான்னா அப்ப அவ எவ்வளவு சூப்பரா விளையாடி இருக்கான்னு தானே அர்த்தம். போடு தான் பார்வதியும் நினைச்சிருப்பாங்க, இதெல்லாம் கொடுத்தா பண்ண முடியாதுன்னு. தலைமையறங்கட்டுமே, அதுதான் 1-2 கேட்டா 5 பண்ணாங்க. வெளில காட்டுறீங்க அலன், அவ்வளவுதாங்க. நாளைக்கு ஏதாவது பண்ணுவாங்க, போட்டு அடிச்சு நவுந்துருங்க. என்ன ஒரே ஒரு தப்பு தான் பண்ணிட்டாங்க, யாராச்சும் ஒருத்தவங்களை சேர்த்திக்க சொன்னாங்கல்ல, அது மட்டும் கொஞ்சம் ஏதாவது நல்ல ஆளா பார்த்து சேர்த்திருக்கலாம். அதுக்கே ரீசன் இருக்கு. அதுவுமே கரெக்ட் காயின் தான் சூப்பரா செலக்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, பிரஜனுக்கு அவங்களுக்கும் கரெக்டா அதுல ஒத்து போச்சு. ஏன்னா ஒரு இடத்துல பிரஜனுக்கு நீ கம்முன்னு இருன்னு சொல்றப்ப அவர் அமைதியா இருப்பாரு.
இதுவே வேற யாராவது அமைதியா இருப்பாங்களா? சொதப்பி இல்ல, இருப்பாங்க. அது அவங்க சொல்லுங்க தாத்தா. எக்ஸ்பிளைனே பண்ணாங்களே. சொல்லுங்க தாத்தா. அது மட்டும் இல்லைங்க, வெளியாளர் சூஸ் பண்ணா 2 பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வேற தேர்ட் பார்ட்டியை கூட்டிட்டு வந்தா அதுக்குள்ள வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ ரொம்ப ரொம்ப கால்குலேட்டிவா பிரஜனை கூப்பிட்டு வந்தாங்க. அதே சமயத்தில் இண்டிவிஜுவலாக அவங்க பண்ண முடியும். இன்னொருத்தர் வந்து பயந்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ ஐ திங்க் ஷி பிளேட் இட் வெரி வெல். இப்போ வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து அவங்களுக்கு தானே கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இவங்க சூஸ் பண்ணுறவங்கள டைரெக்டாக நாமினேட் பண்ணலாம். அதுவும் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நீ உங்களோட வீடியோவில் அது இல்லை, பட் இதெல்லாம் வந்து அவர் கொடுத்துருப்பாரு. அந்த வீடியோ எங்கேயாவது இருந்தால் அதையும் எடுத்து போடுங்க, ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஐ திங்க் ஷி பிளேட் வெரி வெல். ஆமா. ஆனா இப்ப நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவ எடுத்துக்காம பிரஜினுக்கு குடுத்துட்டா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிரும் தாத்தா. அது அதெல்லாம் ரொம்ப ஒண்ணும் இல்ல. அதுதான் டிசப்பாயிண்ட் கரெக்ட். ஆகும். அது அதுதான் செய்யக்கூடிய கரெக்ட். வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இல்ல எப்படி அவங்க இண்டிவிஜுவல் கேம் பண்ணதுக்கு ஆகும்? இல்ல அவங்க அதாவது பண்ணதுக்கு அவங்களுக்கு நேம் வந்துரும்ல. இப்ப ஆப்போசிட்ல இருக்கவனை காப்பாத்துறதானே 2 பேரும் டீம் பிளே ஆடி இருக்காங்க. அப்ப ஆப்போசிட்ல கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? பிரஜின் அங்க லீட் எடுத்து கொடுத்தான் தானே. பிரஜின் வந்து அந்த டவல் அங்க இருக்கு அப்படின்ற ஒரு லீடு எடுத்து கொடுத்துருக்கான். அந்த லீடு எடுத்து கொடுக்காம இல்ல. இப்ப பிரஜின் வந்து ஆப்போசிட்ல இருந்திருந்தா சாண்ட்ராவை கன்வின்ஸ் பண்றதுக்காண்டி அங்கே ஒரு கிளம்சினஸ் வந்திருக்கும். அது எதையுமே வரவிடாம பிரஜினும் இந்த சைடு நான் உங்களோடய டிராவல் ஆகுறேன்டா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிளே தான் பண்ணிருக்காரு. அவரு சும்மாலாம் இல்ல. அவர் சும்மா இருந்ததுக்கு ரீசனே அதுதான். இப்ப நான் உள்ள போயிட்டேன்னா அது சாக்கோஸா ஒரு மாதிரி கையோசா மாறி அது வேற மாதிரி போயிரும் தான் அவர் பேசாம இப்படியே போயிட்டு ஒரே ஒரு லீட் எடுத்து கொடுத்தாருல அந்த டவல். அந்த டவல் அவர் தான் இங்க வச்சிருந்தாரு. அவர் தான் திரும்பி எடுத்து கொண்டு போய் கெஸ்ட்டையும் கொடுத்தாரு. தாத்தா நீங்க பேசுங்க, முடிஞ்சு. இன்னொன்று, பிக் பாஸ் எது கொடுத்தாலும் அதுக்குள்ள வந்து ஒன்று இருக்கும். இப்போ இவங்க வந்து வேற யாரையா சூஸ் பண்ணி அவங்க 2 பேரும் சண்டை போட்டு அதில் ஏதாவது கண்டென்ட் கறக்கலான்னு பார்த்துருப்பாரு அந்த இது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரப்போ. ஸோ அங்கே இந்த கேம் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இட்ஸ் பிளேட் பிட்வீன் த கண்டஸ்டன்ட் அண்ட் த டீம், பிக் பாஸ் டீம். அதுலேயும் இவங்க அதை உடச்சி இவரை கூப்பிட்டு வந்தார். நான் கூட ஏன் இவரை பிடிக்கிறாங்க, நம்ம இவங்களை கூப்பிட்டா ஈஸியாக இருக்கும், நானும் நம்பல இதெல்லாம் பண்ண முடியும்னு. ஒன்று பண்ண முடியுமான்னு நம்பல. இவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க, ஒன்றுக்கு மேலே பண்ணிட்டாங்க. another thing I was worried is இந்த மாதிரி சீக்ரெட் டாஸ்க் கொடுத்து அது முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து சீக்ரெட் டாஸ்க்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு ஆயிருக்குது அல்டிமேட்டில் கோழி டாஸ்கில் 6 சீக்ரெட் டாஸ்க் இருந்துச்சு உள்ளுக்குள்ள. பட் அது வந்து அந்த கோழி டாஸ்கே வாஸ் ஸோ பிக். இந்த சின்ன சின்னதாக வரக்கூடிய இந்த 6 சண்டைகள் வந்து பெருசாக சொல்லலை பிக் பாஸ், காட்டவும் இல்லை. அவர் சீக்ரெட் டாஸ்க் கொடுத்ததையும் காட்டல எபிசோட்ல. தாத்தா நான் அப்படி ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் தான் பாரு மேலேயும் வைக்கிறேன். ஒருவேளை அவளுக்கு நெகட்டிவ் ரோல் தான் கொடுத்துருக்காங்க, அதை தான் அவள் ப்ளே பண்றாளோங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்றேன். ஆனா ரொம்ப அடி வாங்குற அளவுக்கு அதம்மா நான் ஒன்று சொல்கிறேம்மா, சீக்ரெட் டாஸ்க்குங்கிறது நார்மலி ஒரு டாஸ்க்குள்ளே கொடுப்பாங்க, இல்லை ஒரு வாரத்துக்கு கொடுப்பாங்க. அப்படி வந்து ஃபுல் எபிசோடுக்கு சீக்ரெட் டாஸ்க்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அடுத்தது வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணி பிக் பிரதர் காமிச்சா சரியா இருக்கும். ஏன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த சீக்ரெட் டாஸ்க்கை. ஏன்னா சீக்ரெட் டாஸ்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ சாண்ட்ரா வந்து ஷேர்ஸ் டு சாக்ரிஃபைஸ் அவங்கள பற்றி வேர்ஸ்டில் எப்படிலாம் பேசி ஜெயிலுக்கெல்லாம் போய் அதெல்லாம் பண்ணாங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரு சீக்ரெட் டாஸ்காக இருந்தால் ஐ திங்க் ஷி ஹேஸ் டு பி ரிவார்டட். நான் டைரெக்டாக பிக் பிரதருக்கு அனுப்பிச்சு வைக்கணும். தாத்தா அதுவாச்சும் இப்ப சாண்ட்ராக்கு வந்து வெளிய இருக்கவங்களுக்கு தெரியும்ல அது சீக்ரெட் டாஸ்க்னு. பாருக்கு வெளிய இருக்கவங்களுக்குமே தெரியாதுல்ல, அதனாலதானே ரொம்ப அடிக்கிறாங்க. அப்போ எல்லா பிக் பிரதருக்கும் அனுப்பணுமா? அதாவது ஸ்வீடிஷ் பிக் பிரதர், யூகே பிக் பிரதர், யுஎஸ்ஏ, தாத்தா ஆஸ்திரேலியா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜெர்மனி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா பார்வதி எந்த ஷோவுக்கு போனாலும் இது ஒண்ணு பண்ணிடுவாங்க. இந்த அலிகேஷன் ஒண்ணு வச்சு எல்லா ஷோலயும் இது பண்ணுவாங்க. சர்வைவர்ல இதான் பண்ணாங்க, இங்க இதான் பண்றாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ஷோலயும் வந்து சீக்கிரம் டாஸ்க் கொடுத்துட்றாங்க பார்வதிக்கு. அது வந்து மக்களுக்கு ரிவீல் பண்ண மாட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி பார்வதி ஆடுறாங்க. மக்கள் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை நான் ஒத்துக்கிறேன் ஐயா. ஐயா அதனாலதான் சொல்றேன், நான் என்ன சொல்ல வரேன் நீங்க புரிஞ்சுக்கலையே.
அந்த மாதிரி பண்ணதுனால, நமக்கு சொல்லாதனால, இவங்க வந்து அவங்கள காம்பன்சேட் பண்ணணும்ல இதுக்கெல்லாம். ஸோ ஓகே அதனால ஓகே. பிக் பிரதருக்கு அனுப்ப சொல்றேன். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிக் பிரதர் பார்த்துருக்கீங்களா நீங்கலாம்? நான் பார்த்துருக்கேன். அப்போ சரியா இருக்கும்ல. ஸ்வீடிஷ்ல கொண்டு போய் போட்டா கூட இவங்க வந்து அந்த டாஸ்க்க கன்டின்யூ பண்ண முடியும். லாங்குவேஜ் தெரியலன்னா கூட. தட்ஸ் வாட் ஐ அம் மீனிங். ஐ அம் டெல்லிங் இட் இன் அ பாசிட்டிவ் வே. இல்ல அவங்க எங்கேயாவது பார்வதிக்கு பாசிட்டிவ் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சொல்லிட மாட்டாங்களான்னு. சொல்லுங்க தமிழ், உங்க கருத்து என்ன? தமிழ் இல்ல நீங்க எல்லாம் எனக்கு எதிராக ஏதோ சீக்ரெட் டாஸ்க்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நான் எதுவும் பேசுறேன். எல்லாமே உங்க மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டா எப்படி? ஜாக்கி வந்திருக்காரு, உங்களுக்கு யாருக்கா தெரியுதா? இல்ல வழக்கமா வருவாரு, ஸ்பீக்கர் கொடுத்தாலும் பேச மாட்டாரு, ரேர் தான். எனக்கு தெரியல. ஆனா லிசனர்ல தான் காட்டுதுங்க தாத்தா. அவங்க பேச மாட்டாங்க, எப்பவுமே அந்த லிசனர்ல இருந்துட்டு போயிருவாங்க. சரி, நீ வீட்டுக்கு வந்துருங்க, இல்லை நீங்க இன்வைட் பண்ணுங்க. பேசல அவரை பார்த்துக்கிட்டோம். சபரிக்குமே சீக்ரெட் டாஸ்காக்கும் கொடுத்துருக்கா. எங்க கலகம் இருந்தாலும் அதை இது பண்ணி விடணும்ட்டு. அப்படியே வந்து எங்கேயாவது போய் முட்டிக்கோ காயத்ரி. ஆலன் திடீர்னு நேத்தி டாஸ்க்ல போது முதல்ல வந்து சொன்னாரு தலைய சொறிறாங்க, அதுக்கு நேத்தி ஒண்ணு முடிஞ்சிச்சான்னு கேட்டாரு. இன்னைக்கு ப்ரொமோல டோட்டலா மாறி இருக்காரு. வைல்ட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய சேஞ்ச் பாக்குறேன் நான், இன் பாசிட்டிவ் வே. சூப்பரா பண்றாருல சபரி. சூப்பரா பண்றாரு. ஹார்ட் யாரு போடுறது? அக்குன் சபரிக்கு ஹார்ட் போடுறீங்களா என்ன? நல்லா தானே ப்ளே பண்றாங்க. இல்ல அக்குன் திரும்ப சொல்லுங்க. ஆமா அலன், நீங்க அவங்க என்ன பண்ணாரு நீங்க அதை மட்டும் சொல்லுங்களேன். அதுதான் சொல்ல முடியலன்றதுதான் பிரச்சனையேங்க. என்ன பண்றாரு? நிறைய பேர் அங்க எதுவுமே பண்ணல. இல்ல அப்படி பார்த்தா நிறைய பேர் அங்க எதுவுமே பண்ணல. சரி இருங்க, காயத்ரி சொல்லுவாங்க பாருங்க என்னெல்லாம் பண்ணிருக்காரு அவர். சொல்லுங்க பாப்போம் காயத்ரி. ஒரு நிமிஷங்க ஏங்க, ஒரு நிமிஷங்க. அதானே இல்லப்பா 24/7 பாக்குறது நிறைய ஃபன் கண்டென்ட் அங்க இங்கே குடுக்குறாங்க. அதெல்லாம் லைக் மத்த கண்டெஸ்டன்ஸ் யாருமே பண்ணாத மாதிரிதான் இருக்கு. அட்லீஸ்ட் அவ்வளோ கத்தி அது ராமாயணத்தையே திருப்பி திருப்பி அரைச்சிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் அவன் மிமிக்ரியா சரி இந்த மாதிரி இனாக்ட் பண்றதெல்லாம் நிறைய வாய் நிறைஞ்சு சிரிச்சிருக்கோம் எல்லாரும். இது நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். எனக்கு சபரி பிடிக்கும். காயத்ரி எப்பா சொல்லுங்க, 4 இடம் சொல்லுங்க, ஒரு 4 இடம் சொல்லுங்க. சூப்பரா பண்ணாரு, செம்மையா சிரிச்சோன்னு சொல்லுங்க. வழியில வந்து திவாகர் வந்து he was serving தீபக் அண்ட் மஞ்சரி. அப்போ வந்து ஏதோ திவாகரோட பயோகிராஃபி அது ஏதோ சொல்லிட்டு இருக்கிறது, அந்த ரோபோ லைக் எனர்ஜி பேட்டரி டவுன் ஆகி செத்து லைக் அதெல்லாம் நல்லா ஃபன் கண்டென்ட்டா இருந்தது. அதுக்கப்புறம் உள்ள வந்து தரைகள் மூடப்படும் சொன்னாங்க இல்லையா? அப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் கண்டினியூஸா வாய் பேசாம லைக் he kept enacting people. அது உள்ள இருக்கிற அங்க கண்டெஸ்டன்ஸே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. தீபக் அண்ணா கூட பார்த்துட்டு தீபக் அண்ணாவுமே அது ரசிச்சு பார்த்துட்டு இருந்தா. சரி, அதுக்கப்புறம் எந்த கேம்ஸ் அது இது பண்றது ஃபுல்லா லைக் ஒரு இஷ்யூ வந்ததுன்னா சார்ட் அவுட் பண்ணணும்னா நம்ம சபரினா மாதிரி யாராச்சும் வர முடியுமா? கரெக்டா போய் சார்ட் அவுட் பண்ணிடுறாங்க. இதுவும் ஜோக்ல சொல்றீங்களா? அந்த 4 இடத்துல சிரிச்சோமே அதை சொல்றீங்களா? இல்லை
இல்லங்க, நீங்க 4 இடம் சொல்லுங்கன்னு ஆரம்பிச்சீங்க. சரி இதெல்லாம் இருக்கட்டும். He was the only person who found out it was a secret task. அதுக்கு ரொம்ப அழகா அந்த சீக்ரெட் அந்த டாஸ்க்க முடிஞ்சிட்டு எடுத்துட்டு போனான். கத்தி, கூத்தாடி இதே இடத்துல சாரி ஃபார் மை லாங்குவேஜ். அதே இடத்துல பார்வதியோ வேற யாராச்சும் இருந்தா சீக்ரெட் டாஸ்க் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் அப்படி இப்படின்ட்டு கத்தி எல்லாம் பண்ணியிருப்பாள். அது இது பண்ணாம டாஸ்க் முடிஞ்சிட்டு நேத்திக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர், வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு இருக்கறதுல தென் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு நினைக்கிறேன். அப்பதான் இது பண்ணிடுறா. யூனோ ஏதோ டாஸ்க் குடுத்துருக்கா தெரியுது அப்படி இப்படின்ட்டு. அண்ட் I'll tell you, camera correctly focused on Prajan and Prajan was like very close to an inch closer to admitting it was a secret task. கரெக்ட்டா பிரஜனை காமிச்சிட்டு சாண்ட்ராவை காமிக்கிறா. சாண்ட்ரா வந்து பிரஜன் கிட்ட இந்த மாதிரி கையாட்டி சொல்லாதீங்க அப்படின்ட்டு ஒரு இனாக்டும் கொடுக்குறா. ஸோ அந்த அந்த ஒரு டாஸ்க் குடுத்துருக்கான்ட்டே ஒரே ஒரு பெர்சன் தான் அங்க இது பண்ணியிருக்காங்களே என்டையர் ஹவுஸ்ல. he might have he didn't say it is பக்கா secret task, this is what it is, but yeah, வேற யாராச்சும் அது கண்டுபிடிச்சாங்களா? இது வேலிட் தான். இது ஒண்ணு வேலிட் கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க சொன்னது கம்பி கட்டுற கதை, பட் இது நல்லா இருக்கு. இல்ல டால் டாஸ்க்லயுமே சபரி நல்லா தானே பண்ணாங்க. டால் டாஸ்க் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓகே தான் அலன். ரொம்ப மோசம்லாம் மனசாட்சி வேணாமே அவங்களுக்குலாம். போன சீசன் பொம்மை டாஸ்க், பால் டாஸ்க் எல்லாம் பாத்தீங்களா? Alan, போன சீசன்ல we had reasonable contestants who would get into proper conversations, proper debates. Here we are talking about contestants like Parvati who will not let the game progress. அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ண முடியும்? இப்படி இந்த அப்ரோச் தான் எடுத்துட்டு போக முடியும். பார்வதியும் சபரியும் ஒரே விஷயத்தை தான் பண்றாங்க, வேற வேற விதமா பண்றாங்க. பார்வதி கேஆஸ் கிரியேட் பண்ணி அந்த விஷயத்தை ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. Alan, take that back. இருங்க முடிச்சிடுறேன். இவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த விஷயத்தையே நடக்க விடாம பண்ணிடுறாரு. அது ரெண்டுமே he should allow the things to breathe ல, அந்த விஷயத்தை அலோவ் பண்ணோம்ல, அதை அவர் பண்ண மாட்டாரு. உங்க தாத்தா கை தூக்கிட்டு. ஓகே, பார்வதி வந்து அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ், இவர் இம்மூவபிள் ஆப்ஜெக்ட். அதேதான் லிட்டரலி அவ்வளவுதான். அது தாத்தா கை தூக்கி இருக்காரு சொல்றீங்களே தவிர பேசுங்கன்னு யாராவது சொல்றீங்க? பேசுங்க. அதான் நான் சொல்றேன் தாத்தா, பேசுங்கன்னு சொல்லுங்கம்மா. சபரி மாதிரியே இருக்கியம்மா நீயும். அவர் எவ்வளவு இன்டெலிஜென்ட் தெரியுங்களா? கண்டுபிடிச்சாருன்றத ஆக்சுவலா அவர் போய் ஒரு டாஸ்க் யாசகம் பண்ணார் ஒவ்வொருத்தையும் ஆன உடனே. அது என்னது, வாட் யூ கால் இட், மேனேஜர் ஆன உடனே. அப்போ வந்து கீழே முட்டி போட்டுட்டு சொல்லிட்டு இருப்பார் ஒருத்தட்டுக்கு அந்த வெளி சோஃபால. அதுக்கப்புறம் வந்து உள்ளேயும் வந்து சொல்றாரு 4 வைல்டு கார்டுக்கும் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்போ எவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட் பாருங்க அவரு. சீரியஸ்லி ஐ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். பாருங்க காயத்ரி எவ்வளவு புகழறாரு பாருங்க தாத்தா. அலன், உங்களுக்கு ஏஜி கட்ஸ் காட்டுறாங்களா ஸ்பீக்கர்ஸ்ல? சாரி, லிசனர்ல. ஏஜியா? அவங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருங்க. எனக்கு காட்டல. எனக்கு காட்டல. எனக்கு யாரெல்லாம் காட்டுறாங்க தெரியுமா? ஆரியன், ஜோஷ்வா, ப்ரூஸ், கார்த்தினி, கிஷோர், செல்வா, கிருத்திகா, சினிஃபைல், பால், பாலா, லோனர், லோகேஷ், ஐஷு, அப்சிடியன், வசந்த். இவரு ஏஜி கட்ஸ் எனக்கு காமிக்கிறா. கொடுத்துருங்க ஸ்பீக்கர் கொடுத்துருங்க. என்ன கொடுமைங்க இது. நமக்கு மட்டும் அலன் எதுவுமே காட்டல. ஏதோ பண்றாங்க போல. ஒருவேளை நம்ம மேல நிறைய கேஸ் இருக்கிறதுனால காட்டலையோ போல. இல்ல வந்து இவங்க எல்லாரும் நம்ம பிளாக் எல்லாம் மியூட் பண்ணி வச்சிருக்காங்களோ? என்னடா ஏஜி தம்பி இத மியூட் பண்ணி வச்சிருக்கியா? இல்ல ப்ரோ, நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா சபரி பத்தி பாயிண்ட் சொல்லி அது சொல்லதான் நான் வந்தேன். சொல்லுங்க. வாங்க. ஒண்ணு வந்து சபரி யுவக்கார் எர்ஜே வந்து இமிடேட் பண்ணிருப்பாங்கல்ல சூப்பர் டிடெக்ஸ்ல, பாத்துருப்பீங்க கிளிப்பிங். அப்புறம் வந்து சபரி, அரோரா, அப்புறம் வந்து ஆதிரியை வந்து இந்த ஏஐ மாடல் வச்சு பண்ணியிருப்பாங்க லைவ்ல. அது நல்லா இருக்கும். அது அந்த ஜெயம் மூவில வந்து இந்த தட்லமி சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் இருக்கும்ல,
ஸ்லாங். ஆமா, அதுவும் நல்லா இருந்துச்சு. அது அப்புறம் வந்து சபரி, வினோத், எஃப்ஜே, திவாகர் எல்லாம் வந்து படுத்துக்கிட்டு வந்து கெமி வந்து கோஸ்டா வந்துட்டு அந்த இடத்துல வந்து எல்லாரும் வந்து பண்ணுவாங்க. இவனும் அந்த வந்து 1 நிமிஷம் சொல்லி இவனும் அந்த ஃபன்னா எடுத்துக்கிட்டு கூல் சபரி சொல்லிட்டு படுத்துருவான். அந்த அந்த சீன் வந்து நல்லாருக்கும் ஆக்சுவலா. அது எபிசோட்லயும் லைவ்ல வந்தது. ஆனா வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தாங்க அந்த கிளிப்பிங்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த டாஸ்க் வந்து பிபி வந்து எதுக்கு சபரிக்கு குடுத்தாங்கன்னா, பிபிக்கு தெரியும் சபரி வந்து ஏதாச்சும் குளறுபடி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் வந்து அவர் வந்து ஸ்டாச்சு மன்னா போட்டாரு. இன்னொன்னு 2 பேர் தான் அங்க ஸ்டாச்சு மன்னா குடுத்தா, ரொம்ப டெடிகேட்டா பண்ணக்கூடிய ஆள் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சபரி, இன்னொன்னு வந்து இது பிரவீன்ராஜ். பாயிண்ட். ஏன்னா ஆமா. ஏன்னா சபரி மட்டும் தான் வந்து இப்போ திவாகருக்கு குடுக்கும்போது வந்து திவாகர் வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணல. நான்லாம் போக மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து திவாகர் கன்வின்ஸ் பண்ணி, "அண்ணா உனக்கு சூப்பரா இருக்கும்னா" அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி அப்பதான் திவாகர் போனாரு. சபரி மட்டும் தான் வந்து எதுவுமே எடுத்துக்காம இது சிரிச்சுக்கிட்டே வந்து இருந்தாலும் லைட்டா மனசு மாறுச்சு அவனுக்கு. மனசுக்குள்ள கொஞ்சம் லைட்டா இருந்தது. நம்மளுக்கு மட்டும் ஏன் நம்ம இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வெளிக்காட்டாம அந்த அந்த நேரத்துல வந்து நான் பண்றேன்னு சொல்லிட்டு டெடிகேட்டடா பண்ணது. வந்த கெஸ்ட் எல்லாருமே வந்து இப்ப இது பாராட்டுனாங்க. இந்த அளவுக்கு வந்து பொறுமையா அந்த ஒரு இடத்துல இருக்க முடியாது யாராலயும். அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஆ மேனேஜரா போஸ்ட் பண்ண உடனே வந்து இது எப்படின்னா, பிகாஸ் விக்ரமுக்கும் சரி, சபரிக்கும் சரி எப்பயும் வந்து 1 ஹவர் எபிசோட்ல வந்து இம்பார்ட்டன்ட் குடுக்குறதில்ல. அதுதான் வந்து விக்ரம் வந்து என்ன சொல்லியிருப்பார்ன்னா, நான் அழுதுட்டு சொல்லியிருப்பாரு. நான் பண்றது வந்து எபிசோட்ல வருதா, இல்ல கட்டிங் வருதா கூட தெரியல. நான் வந்து எஃபோர்ட் போடுறேன். தெரியுதான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அழுதுருப்பாரு. அதே சபரிக்கும். ஏன்னா வந்து மேனேஜரா போஸ்ட் எடுத்த உடனே வந்து சபரி வந்து ஆ சொல்லி பார்ப்பாரு. எந்த கண்டஸ்டன்ட்டுமே வந்து அங்க வந்து போயிட்டு கேட்க மாட்டாங்க. எல்லாம் எஃப்ஜே ஒரு பக்கம், அப்புறம் வந்து இங்க கமருதீன் ஒரு பக்கம், அப்புறம் வந்து கெமி ஒரு பக்கம் எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. அவனால எதுவும் பண்ண முடியாது. அந்த இடத்துல 2டே ஆப்ஷன் தான். ஒண்ணு வந்து அவனுக்கு குடுத்த மேனேஜர் பேட்ஜ வந்து எடுத்து போட்டு நான் மேனேஜர் ஆக மாட்டேன். திரும்ப கொண்டு வாங்கன்னு சொல்றது. அப்புறம் இன்னொன்னு வந்து எல்லார்கிட்டயும் போய் தாத்தா சொன்ன மாரி கெஞ்சுறது தான். போய் கெஞ்சினான். போயிட்டு கன்வின்ஸ் பண்ணான். ரொம்ப நேரம் பேசினான். பேசிட்டு எல்லாரையும் ஒத்துக்க வச்சுட்டு, உட்கார வச்சுட்டு, அந்த அந்த நடுவுல வந்து பார்வதி வந்து இது பண்ணுவாங்க. சபரி எனக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் குடு. நானும் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு, சரி ஓகே. பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் போயிட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு ஒரு லெக் மேனேஜ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜே வந்து ஒரு ஐடியா குடுப்பாரு. இது போல வந்து நம்ம உள்ள யாரும் சாப்பிட தேவையில்ல. நம்ம கெஸ்ட்டுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. அந்த எங்கன்னா, இந்த ஸ்மோக்கிங் ஏரியா பக்கத்துல. அப்புறம் வந்து சரி ஓகே அங்க வேணாம். நம்ம இங்க இந்த கார்னர்ல சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லாரும் சாப்பாடு எடுத்துன்னு வந்து இங்க சாப்பிடுவாங்க. சாப்பாடு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பிபி வந்து சொல்லுவாரு. பிபி வந்து என்ன சொல்லுவாருன்னா, ஹோட்டல் நல்லா நடக்கிறதால வந்து ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னு ஒரு பிபி சொல்லுவாரு. அது நல்லா இருக்கும் பாயிண்ட். நல்லா மேனேஜ் பண்ணி கெஸ்ட்டும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி, மேனேஜ் பண்ணி ஒரு பிளானிங்கா கொண்டு போவாரு. இவ்வளோ வரைக்கும் பாயிண்ட் நான் பார்த்த வரைக்கும். சரி. சூப்பர் ஜி, சூப்பர். ஏஜி ஒரே ஒரு விஷயம். இப்ப நீங்க சொன்னதெல்லாம் குணாதிசயங்கள் ஓகேவா? அவர் வந்து பொறுமையா இருக்காரு, டெடிகேட்டடா இருக்கிறாரு, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்றீங்க. அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான், நல்ல குணாதிசயங்கள் தான். சரியா? நான் கேக்குறது கேம் இம்பாக்ட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது கேம் இம்பாக்டா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீக்ல கேம் இருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட் 2 வீக்ல இல்ல. இப்போ வந்து வைல்ட் கார்ட் என்ட்ரிக்கு முன்னாடி வந்து கேம் ஆரம்பிச்சிருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன கேம் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன சொல்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து கமருதீனுக்கும் சபரிக்கும் சண்டை வந்திருக்கும். பாத்தீங்களா? நந்தினி அந்த வாக் அவுட் ஆவறதுக்கு முன்னாடி சண்டை வந்திருக்கும். ஆக்சுவலா அதுவே வந்து ப்ரோமோ கட்டா வர வேண்டிய சீன் தான் அது. ஏன்னா அது வரல அது. அது ஏன்னு தெரியல அது. அதுதான் அதான் என்னோட பாயிண்ட் என்னன்னா, விக்ரமுக்கும் சபரிக்கும் சரி இந்த 2 பேருக்குமே வந்து அந்த 1 ஹவர் எபிசோட்ல வந்து டைம் குடுக்க மாட்றாங்களோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது எனக்கு. ஏன்னா அப்பயே வந்து அந்த 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 இடத்துல வந்து கமருதீனுக்கும் சபரிக்கும் அந்த ஃபைட்ட வந்து காமிச்சிருந்தாங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் மக்களுக்கிட்டயும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். சபரி யார்? சரி ஓகே 2 பேரும் ஃபைட் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் வந்து அந்த சூப்பர் டீலக்ஸ்ல போயிட்டு ஒரு எஃப்ஜேவும் அவனும் போயிட்டு ஏதோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படி டவுன் ஆயிடுச்சு. இப்போ ஒயிட் கார்ட் என்ட்ரிஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருக்காரு. இதுலயும் என்ன இது பண்ணா பிபி என்ன ட்விஸ்ட் வச்சாருன்னா, பிபி நினைச்சிருந்தா சபரிக்கு வந்து மேனேஜரோ இல்லைன்னா வந்து இந்த அசிஸ்டன்ட் மேனேஜரோ இல்லைன்னா வந்து இந்த கம்பவுண்ட் இந்த ரூம் சர்வீஸோ கொடுத்துருக்க முடியும். அவரு எதுக்கு அவர் வந்து இந்த சொல்லுவாங்கல்ல பிபி எப்பயும் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயரை வந்து எப்பயும் ஒரு டாஸ்க்ல வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க டாஸ்க் கொடுத்தா அப்படின்னு எனக்கு ஒரு கரெக்ட்.
அது போலதான் சரி சபரிக்கும் ஏதோ ஒன்று கொடுத்து டெஸ்ட் பண்றாங்களோ, இல்ல வந்து இன்டைரக்டா ட்ரிகர் பண்ணுவாங்கல்ல. நீ ஒரு இடத்துல அமைதியா இரு. ஆனா நீ கண்டிப்பா நீ நீ இவ்வளவு நாள் நீ பேசல. நீ வந்து சரியா வாய்ஸ் அவுட் பண்ணல. உன்னை உட்கார வச்சு அமைதியா நிக்க வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் வந்து ரைஸ் ஆகி பேச ஆரம்பிச்சான். எனக்கு கேட்டா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இதுக்கப்புறம். இதுக்கப்புறமா நம்ம சொல்றோம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். சொல்லுங்க தாத்தா. சாரி, ஃபோன் வந்துருச்சு. சொல்லிட்டு இருந்தேன். யூ ஹேவ் டு ரியலி அப்ரிஷியேட் ஹிம். ஏன்னா அவர் வைல்ட் கார்டுன்னு ஸ்மெல் பண்ணாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ராக் மாதிரி 4 பேரும் வைல்ட் கார்டுன்னாரு. ஐ மீன் 4 பேரும் வைல்ட் கார்டுக்கும் சீக்ரெட் டாஸ்க் வந்திருக்குன்னாரு. பட் ஈ ஸ்டில் தாட் தட் சாண்ட்ரா பண்ணது தப்பு. அப்போது அது வைல்ட் கார்டு இல்லை, ஐ மீன் சாரி சீக்ரெட் டாஸ்க் இல்லை அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அவர் ஸ்டாண்டை வந்து எடுத்து அபத்தமாக எதுவும் தப்பு பண்ணாமல் அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக ஒர்க் பண்ணார். அதை நம்ம சொல்லி தான் காட்டணும். ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எடுக்காமல் இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ வி ஆல்வேஸ் ஷுட் ஃபாலோ டு பி கேட் ஆன் த வால்ன்றது அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு இல்லையா ஆலன்? இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். சபரி வந்து நேற்று பிபி கிட்ட ரோஸ்ட் வாங்கினார்ல, அது கன்ஃபார்மா தேவை. அது சுப்பியை வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது சபரி வந்து ஒரு பாயிண்ட் சுப்பி கிட்ட சொல்ல வந்திருப்பாரு. என்ன பாயிண்ட்னா, இப்போ நான் பேசுனது மட்டும் வந்து நீங்க எடுத்துட்டு வரல, இது போல் வந்து ரெண்டு பேர் தான் பத்தி பேசணும், ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல மற்றெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க பேசின எல்லாருமே வந்து மற்ற கண்டஸ்டன்ட்டை அந்த பர்சனல் வெஞ்சன்ஸை எடுத்து ரொம்ப நேரம் ஆத்திட்டு இருந்தாங்க. பிபி என்ன பண்ணாரு, சரி ஓகே மொத்தமா வச்சு சபரிமலை வச்சு இது திட்டி விட்டாரு, அவன் மாதிரி கலாய்ச்சி விட்டாரு. அது நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த சீசனோட மெய்யகனே வந்து பிபியும் சபரி மட்டும்தான். அவங்க 2 பேரும் கூட தான் வந்து இந்த ஒரு மாதிரியா வந்து இந்த கலாய்க்கிறது அப்படி போயிட்டு இருக்கு. நான் பார்த்த வரைக்கும். நேத்திக்கு எஃப்ஜேயோடையும் ஃபன் பண்ணாரு ஜெயில்ல. இல்ல இங்க பாருங்க, உங்க 2 பேரையும் நான் அடிக்க போறேன். கேம் இம்பாக்ட் கேட்டா நீங்க என்னெல்லாம் சொல்றீங்கன்னா, பிக் பாஸ் இவரை எவ்வளவு வந்து காயப்படுத்திருக்காருன்றதான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆலன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் வந்து அவ்வளோ இன்வால்வ்டா கேம்ல ஆயிருக்காரு வைல்ட் கார்டு வந்ததுக்கு அப்புறம். ஸோ டாஸ்க் என்னன்றது கூட தெரியாம எல்லாரையும் நாமினேட் பண்ணார் ஆக்சுவலா வேர்ஸ்ட் பிளேயரா. எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு அவரை தவிர மிச்சவங்கெல்லாம் வெஸ்ட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு போய் உக்காந்தாரு. அதுக்கு தான் பிக் பாஸ் 3 தரம் மற்றவங்கெல்லாம் மொக்கன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் சபரியை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் வந்து சாபுமான்னு ஒருத்தரை தான் சிலையாக வைப்பாங்க கண்டினியூஸாக. அது காரணம் அவர் வந்து ரொம்ப நல்லவர். சத்தியமாக அங்கே நோ பண்ணுங்க, ரொம்ப அழகாக வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் போக மாட்டார், எந்த ஒரு ஸ்டாண்டை எடுக்க மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். ஆனால் சிலையாக்கினதுக்கப்புறம் ரியலைஸ்ட் நம்ம வந்து இங்கெல்லாம் பேசியிருக்கலாம். இப்போ லிஸ்னராக இருப்பாங்க, நம்ம சொல்கிற விதத்துக்கெல்லாம் நிறைய ரிவ்யூட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இருக்கும். அந்த ஒரு ஃபீலிங்கை தூண்டுறதுக்கு பிக் பாஸ் வந்து கொடுத்தாரு. ஏன்னா கப்பு கொடுக்கறதுக்கு குவாலிட்டியை வளர்த்து விடணும் இல்லைங்களா? ஸோ என்ன ஆலன் ஒண்ணுமே ரியாக்ஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க? தாத்தா நான் எனக்கு சிரிக்கிறதா அழுகுதான் தெரியல எனக்கு. எனக்கு என்னன்னா, எனக்கு ஏஜியும் காயத்ரியும் எந்த இடத்துல இருந்து சொல்றாங்கன்னு எனக்கு புரியுது. எனக்கும் சபரியை ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து சபரி நிஜமாலே பிடிக்கும் அவுட் சைட் தி ஷோ. அவர் உள்ள ஏதாவது பண்ணுவாரு, நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது பண்ணவே மாட்டாரு. எனக்கு அது ரொம்ப ஒரு எரிச்சலாவே. ஆலன் யூ ஆர் வெரி டிசப்பாயிண்டிங். ஆலன் யூ ஆர் வெரி டிசப்பாயிண்டிங். தாத்தா நீங்க கலாய்ச்சதெல்லாம் எனக்கு தெரியாம இல்ல தாத்தா, சும்மா இருக்கு தாத்தா. இருங்க ஒரு நிமிஷம். கலாய்ச்சனா? கலாய்க்கலாம் இல்லப்பா. சூப்பர் தாத்தா. ஜாக்கிக்கு வந்து மைக் ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? காயத்ரி குடுத்தாச்சு, அவர் அக்செப்ட் பண்ணிட்டல நினைக்கிறேன். பாப்போம். அது திருப்பி போயிட்டு கேன்சல் பண்ணிட்டு திருப்பி கொடுங்க. எனக்கு மெசேஜ் இருக்கும். எனக்கு தெரியல. வணக்கம். ஹலோ, கேக்குதுங்களா எல்லாருக்கும்? கேக்குது சொல்லுங்க. ஆலன், ஒரு விஷயம் முதல்ல நான் கிளாரிஃபை பண்றதுக்கு தான் வந்தேன். ஸ்பீக்கர் கொடுத்தா ஜாக்கி பேச மாட்டார், அப்படியே போயிடுவார் அப்படின்றது. அதுக்கு முதல் விஷயம் என்னன்னா, நான் வந்து ஒரு 4-5 நாளா தான் ஸ்பேஸ்ன்னு ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு இருக்காரு கண்டினியூஸா. முக்கியமா நீங்க இருக்கிற பக்கம் தான் சுத்திட்டு இருப்பேன்.
கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா தெரியும். ஒன்று 2 வந்து என்னன்னா, எனக்கு வந்து உள்ளார வந்ததுமே ஜாயின் ஃபாலோயிங்கா ஜாயின் ஃபாலோ ஜாயின் ஹோஸ்ட் அதுவே எனக்கு எதை பண்றதுன்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வரேன். இப்பதான் அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி கை தூக்குறது எப்படின்னு எனக்கு தெரியாது. இப்பயும் என்னன்னா இதுல ஒரு பெரிய சிக்கல்ல இன்னொன்னு, நீங்க அன்னைக்கு நீங்க எனக்கு பேசுங்கன்னு சொல்லும்போது நான் கார் ஓட்டி எல்லாத்தையும் இறக்கி சிக்கலான நேரம். நான் என்ன பண்ணிருக்கணும்னா, இப்ப 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 உங்களுக்கு டிஎம் பண்றதே எனக்கு வந்து என் அசிஸ்டன்ட் சொன்னான், உங்களை ஸ்பேஸ்ல கேட்டாங்க நீங்க ஏன் பேசலன்ட்டு. டே நான் ரெக்வஸ்ட் கொடுத்தேன்னா என்ன அக்செப்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு. அப்ப அவன் சொன்னா, நீங்க டைரக்டாவே ஹோஸ்டுக்கே வந்து டிஎம் பண்ணுங்க அப்படின்னு போய் நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லி இப்ப நீங்க கொடுத்தீங்க. எனக்கு இந்த இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ப்ராசஸ்க்கு நான் ரொம்ப புதுசு. அதே மாதிரி நான் வந்து எல்லாத்துக்கும் கருத்து சொல்லிட்டே இருக்க மாட்டேன், கருத்து சொல்றத கேட்பேன். இது வந்து ஒரு கலெக்டிவ் தாட்ஸ் வந்து இந்த இடத்துல சங்கமிக்குதுன்றதுனால நான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒண்ணு. 2வது, சில நேரத்துல வந்து இப்போ உதாரணத்துக்கு என் ஒய்ஃப் சொன்னாங்க, அன்னைக்கு ஆலனுக்கு வந்து கார்ல போயிட்டு இருக்கும்போது கேட்டு போயிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. ஏன்னா அப்ப வந்து நைட்டு வேற ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் நான். அப்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஓடிட்டு இருந்தேன். காதுல கேட்டுட்டே தான் ஒய்ஃப் கேட்டாங்க, விடிய காத்தால நாங்க 5 ஆகுது, ஆலனுக்கு வந்து ஃபேமிலி இருக்கா, அவங்களுக்கு ஒய்ஃப் எல்லாம் இருப்பாங்களா, அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. ஸோ அதை இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவ்வளோ பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. இங்க டைம் இல்லை உங்களுக்குலாம் 4-5 மணி. அப்ப கூட சொல்லுங்க, நான் வந்து போய் நான் காலைல ஒய்ஃப் திட்டுவா அப்படின்ட்டு. அந்த மாதிரி சில இடங்களை கேட்கும்போது சில நேரத்துல பதில் சொல்லணும்னு தோணும். அப்போ வந்து அது எப்படி போறதுன்றது கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வரேன். 1. 2வது, இதே மாதிரி இந்த ஒரு நியாயமா ஒரு ஒரு அற்புதமான டிபேட்டா இருக்கும்போது நம்ம வந்து நிறைய பேசலாம், கொள்ளலாம். அன்னைக்கு வந்து நான் நிஜமாலுமே நினைச்சேன், ஒருத்தவங்க ரொம்ப நேரமா 2 பேர் வந்து அன்னைக்கு யாரோ பாருக்காக வந்து கம்பு சுத்துறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்தது. எப்படி இவங்க இப்படி பேச முடியும்? ஃபைனலி எவ்வளவு எடுத்து சொன்னாலும் கருத்து சொன்னாலும் ஃபைனலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1000 இருக்கட்டுங்க அவங்க தாங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் எதுக்கு நீங்க அதை வந்து பேசணும் இவ்வளவு தூரம்? நீங்க ஒரு பாயிண்ட்ல ஸ்டெடியாவே நீங்க இருக்கீங்கன்னு போது அதை எதுக்கு நீங்க வந்து பொது வெளியில வச்சுக்கணும்? அதுக்கு அதெல்லாம் தான் எனக்கு வந்து அயற்சியை கொடுத்தது. அதனாலதான் அந்த பக்கம் வரலாம். இன்னும் நான் அந்த நேரத்தில் நீங்க கேட்கும்போது நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதனாலதான் இல்லை. ஆனா நான் இப்ப இந்த டிஎம்ல வந்து நான் வந்து சொல்லியிருக்கலாம், நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன் அப்படி, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். தட்ஸ் மை மிஸ்டேக். இனிமேல் அப்படி ஒரு விஷயம் நடக்காது. இதுல இன்னொன்னு என்னது எப்படி சொல்றது, இந்த இதெல்லாம் இதுல வினாடி வினா நடக்கும்போது நம்மளுக்கு ஒரு பதில் தெரியும், டக்குன்னு வந்து அதுக்கு பதில் சொல்லணும்னு ஆசைப்படுவோம்ல, அப்படின்ற மொமெண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு 2-3 வாட்டி தான் வந்திருக்குது இந்த ஒரு வாரத்துல. ஸோ அதனாலதான் நான் வந்து அமைதியா இருப்பேன், சொல்றதை கேட்டுட்டு இருப்பேன். கேட்கும் போது இல்ல கூப்பிடும் போது நம்ம வந்து கரெக்டா கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்றது. இது ஒண்ணு. சுரேஷ் சக்கரவர்த்தி சொன்னாரு சாண்ட்ரா ரொம்ப நல்லா விளையாடினாங்கன்ட்டு. சாண்ட்ரா நல்லா விளையாண்டாங்கன்றதை விட ரொம்ப ரொம்ப கூர்மையான பார்வை இருக்கு. இப்ப பொதுவா வந்து இங்க என்னன்னா, நம்ம இந்திய மனநிலை பொண்ணுங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியவே தெரியாதுன்ட்டு அது ஒரு மக்கு மனநிலையிலே ட்ரீட் பண்ணுவாங்க. பிரச்சனை விட சாண்ட்ரா சொல்லுவாங்க எப்படி வந்து வியன்னா வந்து அதை ஸ்கோர் பண்றாங்க, அவங்க எப்படி வந்து பாராசைட்டா இருந்துகிட்டு அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க, அவங்கள வச்சு முன்னிலைப்படுத்தி விளையாடுறாங்கன்றத அந்த ஜெயில இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி சுரேஷ் சொன்ன மாதிரி அந்த செலக்ட் பண்ணுது, இன்னொரு ஆளை நீங்க செலக்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து செம்ம ஸ்மார்ட் மூவ். அதாவது வேற யார கூட்டு வச்சுக்கிட்டா கூட வந்து ஏன்னா இங்க வந்து அவங்க சொல்லுவாங்க அந்த பைத்தியமே நீ தாண்டான்ற மாதிரி. அப்ப வந்து நம்ம சொல்றத கேட்கறது ஒரு ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி சரியா வந்து பிரஜனை வந்து அவங்க கரெக்டா செலக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. அப்புறம் இன்னொன்னு, நான் உண்மையிலே இங்க இருக்கிறவங்க நிறைய பேரை பாராட்டு, முக்கியமா இந்த காயத்ரி, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே 7வது சீசன் 4வது சீசன் நடந்தது எனக்கெல்லாம் தெரியல, எப்படி இவ்வளவு ஞாபகம், ரத்தம், சதை, அணுக்கள், செல், அமீபா எல்லாத்துலயுமே பிக் பாஸ் கலந்தா மட்டும்தான் இப்படி பேச முடியும், இப்படி சொல்ல முடியும், இவ்வளவு ஞாபகமா. அப்ரிஷியேட் யூ கைஸ், சீரியஸ்லி. தேங்க்ஸ் ப்ரோ. நடுவுல ஒரு ஊம குத்துறீங்க பாத்தீங்களா, என்ன உங்களுக்கு வீடு வாசல் இருக்கா, யாராவது கேட்பாங்க? இல்லப்பா, ஏம்பா நான் என்ன இங்க ஒரு சின்னதா 2 வீடியோ பண்றதுக்கே அவ்வளவு சிரமப்பட வேண்டியதா இருக்குது. இல்ல அன்னைக்கு 5 மணி வரையிலும் போயிட்டு இருந்ததா, நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு என்ன நீமா இதை மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், இப்ப அதுதான் பண்ணேன், இப்ப அதை தான் பத்தி பேசிட்டு இருந்தோம், நீ வந்து ஒரு டிஸ்கஷனுக்கு என்ன கூப்பிட்டு இருந்தாங்க, நான் இதை வரேன் அப்படின்ட்டு இதையே கேட்டிருந்தேன். அப்போ வந்து சொன்னாங்க, இல்ல நான் கேட்கறேன், அவருக்கு வந்து வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாங்களா, காலைல 5 மணி அவர் எப்படி வேலைக்கு போவாரு, அவர் வேலைக்கு போறாரா இல்லை,
யாருக்கும் எங்களுக்கு ஐ மீன் நிறைய விஷயங்கள் தெரியாதுன்னு வச்சுக்க, அதை வச்சு சொன்னாங்க. அதை உங்ககிட்ட அப்படியே சொன்னது ஊம குத்தலாம் கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்கன்றது நான் சொன்னவங்களுக்கு அவ்வளவுதான். தப்பே இல்ல ஆக்சுவலா நான் என் வேலையெல்லாம் வீட்டுல இருந்துதான் செட்டப் வந்து முன்னாடி நான் போட்டிருக்கேன். என்கிட்ட வந்து 4 மானிட்டர் இருக்கு, 2 பிசி இருக்கு. ஒரு சைடு ஃபுல்லா பிபி போயிட்டு இருக்கோம் ஒரு மானிட்டர்ல, ஒரு மானிட்டர்ல வந்து ட்விட்டர் ஓடிட்டு இருக்கும், இன்னும் மொத்த மானிட்டர்ல வந்து ஒர்க் போயிட்டு இருக்கோம். சோ அது பிரச்சனை கிடையாது. சோ அதனாலதான் ஈஸியா இருக்கு. எனக்கு எப்போ பிரச்சனைனா இல்ல புரியுது. இப்ப எனக்கு இது எப்ப பார்த்தாலும் போனே நோண்டிட்டு இருக்கேன்னு என் பொண்ணு எனக்கு வந்து சொல்லும். அவ வந்து மொபைல் பார்த்தானா நான் சொல்லுவேன் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்க அப்படின்ட்டு. அப்போ வந்து சொல்லுவா நீ கூட தான் பாக்குறேன்னு என்ன வந்து கார்னர் போடும்போது தான் சொன்னேன், இது வந்து என் தொழில் யாழினி, இதுலதான் நான் கதை ஓடிட்டு இருக்கு. நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பாங்க, 3-4 சேனல் போயிட்டு இருக்கும்போது அதுக்கு பதில் சொல்லுவாங்க, அதுக்கு வந்து நான் பதில் ரிப்பீட் பண்ணணும். ஸோ அதனால இதுதான் என் தொழில். நான் வந்து காலையில எழுந்ததுமே போன்ல தான் கண்ணு முழிப்பேன், அந்த வீடியோ எவ்வளவு போயிருக்கு, அதுக்கு என்ன ரியாக்ஷன் வந்திருக்கு, நாம ஐ மீன் நிறைய விஷயங்கள் அப்படிதான், என் தொழிலே அதுதான் அப்படின்றதுனால அதை சொல்லுவேன்னு வச்சுக்கோங்க. அதனால இப்ப புரியுது. இப்படி ஒரு விஷயம் ஒண்ணு எங்களுக்குள்ள டிஸ்கஷன் போனதை நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா எங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ன்றதுனால நான் சொன்னேன். தட்ஸ் ஆல். அவங்கள வந்து எப்பயாவது கூட்டுவாங்க பேசலாம். இல்லங்க அவங்க நான் லவ்வ அவங்க தான் சொன்னாங்க லவ். நான் அவங்க கிட்ட ஏன் போய் பேசணும்னா அவங்க யார்ட்டுமே பேச மாட்டாங்க. அவங்க யார்கிட்டயுமே பேசாமே இருக்காங்களேன்றதுக்காக தான் நான் போய் பேச ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு அவங்கள வாய்ஸ் ஓவரா கூட்டு வந்து உட்கார வைக்கிறதே அது ஒரு பெரும் விஷயம். அவங்க ரொம்ப நானே வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் தான், ஆனா எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கும். நான் சொன்னேன், என் பொண்ணு சொல்லு நீ எக்ஸ்ட்ரோவர்ட்டுப்பா, ஆனா நீ வந்து இன்ட்ரோவர்ட்னு சொல்ற. இல்ல கம்ஃபர்ட் ஜோன் இல்லாம என்னால பேசவே முடியாது. இப்ப உதாரணம் இங்கிலாந்து வந்து படங்கள் எல்லாம் வந்து வெளியில இருந்து பண்ணணும், தியேட்டர்ல லாபியில பண்ணா நல்லா இருக்கும், எப்ப பார்த்தாலும் உள்ளாரையே பேசிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு வெளியில வந்து இப்பதான் பழகுச்சு. ரொம்ப சங்கோஜமா அந்த என்ன சொல்ல பப்ளிக்கா பேசுறதுக்கும் ஒரு அறையில பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கடந்து வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க இன்னும் ரொம்ப மோசம். அவங்க வெரி கம்ஃபர்ட். அவங்க வந்து அதை எப்படி சொல்றதுன்னா, என் ஃப்ரெண்டு கிட்ட யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஃபோன் ஒரு குரூப் வந்து டக்குன்னு அதுல இருந்து வெளியே போயிட்டாங்க. என்னங்க வெளில போயிட்டாங்க அவங்க அப்படின்னா, இல்லைங்க அவங்களுக்கு வந்து அந்த நேம் சேவ் பண்றதே அவங்களுக்கு வந்து பர்டன், அந்த வெயிட்னு நினைப்பாங்கன்னு ஜோக்கா சொன்னாரு. அந்த மாதிரி இவங்க கிடையாது. அவங்க பேசுவாங்க, ஆனா அவங்க ரொம்ப இதுவே வந்து யாராவது நான் வாய்ஸ் ஓட்ட பேசணும்னு சொல்லி கொடுத்தோம்னா அவங்க அவ்வளவு இது பண்ணுவாங்க. அது ஸ்லோலாம் கிடையாது, அது இயல்பே அப்படிதான். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2வது சீசன்ல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா பயங்கர பிச்சு ஓதுறாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கும், நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க, அவங்க பார்வை அதுல வந்து உள்ளார வரும். இட்ஸ் ரியலி குட் திங், ரைட்? ஆமா, நல்ல விஷயம். அது எல்லாமே நல்ல விஷயம். நீங்க வந்து நீங்க இப்போ தாத்தாவார் தான் பண்ணுவாரு. என்ன பண்ணுவாருன்னா கீழே உட்காந்து எல்லாமே கேட்டுக்குவாரு. அவருக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்பதான் மேல வருவாரு. இங்க ஸ்பேஸ்ல சில பக்ஸ் வேற இருக்கு. உங்களுக்கு இன்வைட் வந்து வந்தாலே வந்து டிஃபால்ட்டாவே கொடுத்துருவோம், எப்போ வரணும். ஏன்னா எனக்கு அது மாதிரிதான் வந்து ஒரு வாட்டி பக்ஸ் வந்துருச்சு, நான் பதறேன். ஏன்னா இது வந்து எப்படின்னா நம்ம ஒண்ணு இப்ப எப்படின்னா ஒரு மனநிலை இருக்கா, நம்ம ஒண்ணு கொடுக்குறோம், ஆனா பெரிய மயிர் வந்து அப்படியே அமைதியா இருக்கிறான்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். அது இருக்கக்கூடாதுன்னு நான் பதறுவேன். ஆனா எனக்கு அன்னைக்கு சீரியஸா சொல்றேன், என் ஒய்ஃப் கேட்டாங்க பேச சொல்றாங்களே, பேசுறாங்க, பக்கு என்னன்னோ பண்றது, வரவே இல்லை. ஒரு பதட்டமான மனநிலை ஒண்ணு இருக்கும்ல, அதனாலதான் எப்பயுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல தான் வந்து நான் ரொம்ப இப்ப பாருங்க நான் கம்ஃபர்ட்டா உட்காந்துட்டு இருக்கேன் கார் ஓட்டல. சம்டைம்ஸ் வந்து ஜிம்ல இருந்தோம்னா அங்க சவுண்ட் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நான் நிச்சயமா பேச முடியும் என்னால. அதுதான் மேட்டர். பிரஷரே இல்ல ப்ரோ, நீங்க அது யாருமே தப்பா நினைக்க மாட்டாங்க. ஃப்ரீயா இருக்கும்போது பேசுங்க. முக்கியமா இதை சொல்லணும்ன்றதுதான் இப்ப விஷயம். அப்புறம் இனிமேல் நான் வருவேன், அடிக்கடி நான் வந்து பேசுவேன். நான் அதான் சொல்றேன், இந்த என்னது கையை பிடிச்சி வித்தியா, என்ன கையை பிடிச்சி வித்தியா, நான் சரியாதான்டா சொல்றேன், என்ன கை பிடிச்சி, அந்த பொண்ணு கை பிடிச்சிட்ட, என்ன கை பிடிச்சி வித்தியா, நான் கரெக்டா பேசுறேன், கையை பிடிச்சி வித்தியா, என்ன கை பிடிச்ச. இதையே நீங்க வந்து ஒரு மணி நேரத்துக்கு பேசுனீங்கன்னா யோசிச்சு பாருங்க என்ன பேச வரும் சொல்லுங்க. இப்ப பேசுற எல்லாருமே வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க. இப்ப உதாரணத்துக்கு நீங்க சபரி பத்தி பேசிருக்கீங்க, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வந்து அவங்ககிட்ட ஒரு சின்சியாரிட்டி இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கமருதீன் கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து அவன் போய் படுத்து தூங்கினப்ப கூட வந்து சபரி வந்து ஒரு ரொம்ப சின்சியரா அந்த விஷயத்த பண்ணாப்ல. அதெல்லாம் அதான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா என்ன பண்ணுன்னு தெரியாம ஒரு தவிச்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு விஷயம். இன்னொன்னு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் கொஞ்சம் அவர்கிட்ட இருக்கு. என்ன மக்களே,
சபரிக்கு சார்பா பேச யாராவது வரீங்களா? ஒரு ஜாக்சிக்கு சார்பா தான் உங்களுக்கு இது பிஆர் இது அப்ரோச் வந்திருக்கா? அப்புறம் வந்து நீங்க நிறைய சீசன்ல ரிவ்யூ பண்ணும்போது இப்போ அசீம் ஃபேன்ஸ்லாம் உங்களை கழுவி ஊத்துன்னு நாங்களே பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி எடுப்பீங்க? இது யார்கிட்ட கேக்குறீங்க? இல்ல உங்களுக்கு தான் ஜாக்கி சார். ஓ என்கிட்டயா? அப்ரோச் வந்திருக்கா அப்படின்னு கேட்டு. பிஆர் அப்ரோச் சினிமாவில் இருக்கிறதுனால அதுல நிறைய பிஆர் அப்ரோச் வந்திருக்கு. ஒரு அது வந்திருக்கு, அது சொல்ல வேண்டாம். அது வராத காலகட்டங்களே கிடையாது. அது எல்லா காலகட்டங்கள்லயும் வரும். படத்துக்கே ப்ரொமோஷன்ஸ் வந்தா கூட நான் ஒரே விஷயம் தான் சொல்லலாம், நீங்க விளம்பரத்துக்கு கொடுக்குறீங்க ரைட், ஆனா படம் வந்து நல்லா தான் சொல்லுவேன். நான் மோஸ்ட்லி ஒரு படத்தை வந்து கழுவி ஊத்துற ஆளே கிடையாது. ஏன்னா நான் சினிமாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால 5:30 to 6 மணிக்குள்ள ஒரு குழு எப்படி உழைக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அது ரொம்ப சின்சியரா ஒரு 4 சீன் பண்ணி 5வது சீன் சொதப்பினா கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது. அதேதான் எனக்கு வந்து பிக் பாஸ்லயும் ஒரு 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 ஓரளவுக்கு கரெக்டா இருந்து கொஞ்சம் தவறுகள் இருந்தது. ஏன்னா இங்க அக்யூரேஷன்ஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. 100% சிறப்பானதுன்றது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது மாதிரி இப்ப நீங்க அந்த பிஆர் வந்தது சொல்லிட்டேன். அசீமுக்கு சொல்றேன், அவர் ரொம்ப தப்பா இருந்தாருங்க. தப்பா தான் சொல்லணும். அதே மாதிரி இங்க வந்து நான் வந்து ரொம்ப எத்திக்ஸ் எல்லாம் தேடுற இடமும் பிக் பாஸ் கிடையாது. ஆக்சுவலி அது ஒரு கார்பரேட் ஷோ. அதுல இருக்கிற விஷயங்கள் அதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் ப்ரோக்ராம் ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கேன். ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அந்த என்ன சொல்றது வே ஆஃப் இது புரியும் எனக்கு. இப்போ ஒருத்தவங்க வந்து நான் ஒரு கருத்து ஒன்று சொல்றேன், அந்த கருத்து நீங்க எதிர்கருத்து நீங்க வந்து கழிவு ஊத்துறீங்க போறீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை எனக்கு தப்பா இருந்ததுன்னா நான் சாரி கேட்டதுக்கோ இல்ல அதை வந்து நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிக்கிறதுக்கோ நான் என்னைக்குமே நான் மறுத்ததே கிடையாது. எனக்கு அதுல எந்த அவமானமும் கிடையாது. அண்ணா சொன்னதுதான், ஒரு பொது வாழ்க்கைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா விமர்சனங்கள் வந்து உங்களை நோக்கி வரும். அதை எடுத்துக்காம தூக்கி போட்டு நீங்க தொடர்ந்து இயங்கணும் அப்படின்றது தான். அதுதான் என்னுடைய பாலிசி. அதுதான் பெரியார், அதுதான் அண்ணா பண்ணாரு, அதான் கலைஞரும் பண்ணாரு. கலைஞர்லாம் கழிவு ஊத்தாதியா. அதுவும் எனக்கு தெரிஞ்சு பவர்ல இருக்கும்போதும் சரி, அவர் ஃபேஸ்புக்ல போய் பாத்தீங்கன்னா எல்லா கமெண்ட்டும் பாத்தீங்கன்னா கழிவு ஊத்துற கமெண்டா தான் இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் அனுபவிச்சார். ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ எதையுமே நான் பர்சனலா எடுத்துக்கவே மாட்டேன். ரைட், சொல்றேன், ரொம்ப ஓகே, தட்ஸ் யுவர் பாயிண்ட் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன். தட்ஸ் ஆல். சில நேரத்துல நக்கல் விடுறதுக்காக அதுல வந்து ஏதாவது போய் கமெண்ட் போடுவேன். டைம் இருந்ததுன்னா அதுல போய் நக்கலா கமெண்ட் போடுறதுக்கு சில கமெண்ட்டுகளுக்கு உண்டு. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இதான் என்னுடைய பாயிண்ட். ஓகே சார். அதே போல சீசன் 2ல நீங்க ஜேர்னலிஸ்ட் எல்லாம் விசிட் போயிருப்பீங்க. இது பிக் பாஸ் செட்டு அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அண்ட் உங்களை அந்த பிக் பாஸ் ஹவுஸ் வந்து எப்படி ஒரு பிரம்மாண்டமா இருந்தது? அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சீசன் 2ல நீங்க ஜேர்னலிஸ்ட் விசிட். ஆமா, சீசன் 1 வந்து நம்ம இந்த ஹோட்டல் அடையாறு ஹோட்டல் தான் நடந்தது. அப்பதான் கமல் சார்கிட்டலாம் நம்ம கேள்விலாம் கேட்டோம். 2வது ஃபர்ஸ்ட் சீசன் கூப்பிடல, செகண்ட் சீசனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்பதான் அந்த கன்ஃபெஷன் ரூம் எல்லாம் போய் உட்காந்து பார்த்துட்டு வந்தோம். இங்க இருந்து வேன் ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க பிரசாத்ல இருந்து, பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அதான் அப்புறம் நம்ம இந்த சேனல்ல இருந்து கொஞ்சம் நம்ம சேனல்ல இருந்து கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் பேசுறாங்க அப்படின்னும் போது அதுல சில இது நான் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு நல்லா தெரியும் அந்த விஷயத்த யாருமே அந்த டைம் சொல்லவே இல்லை. 7th சீசன் நினைக்கிறேன். இந்த அர்ச்சனா வந்து உள்ளார உட்காந்துருப்பாங்க, வெளியில எல்லாரும் வருஷலா நான் 6 பேர் கார்னர் பண்ணி அந்த பொண்ணை கத்திட்டு இருக்கும்போது அந்த அந்த கிரில்ல வந்து பாத்தீங்கன்னா கூம்பா இருக்கும். இவனுங்க ஏதாவது சண்டை போட்டுன்னு போய் அதை சொருவிக்க போறான்டா, முதல்ல அது டிசைனை வந்து முதல்ல மாத்துங்கன்னதுக்கு அப்புறம் அடுத்த வாரமே அது பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குன்றதுனால கூடுமானவரை கொஞ்சம் பொறுப்பா சரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், தப்பா சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப முனைப்பாவே இருப்போம். சரி, அதையும் மீறி சில தவறுகள் வரும், புரிதல்கள்ல தப்பு வரும். ஆமா, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன கூப்பிடலங்க. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் இதுல வந்து கூப்பிடல, இன்வைட் பண்ணதில்லை. நானும் அது மாதிரி போனதில்லை. இப்போ உதாரணத்துக்குங்க, படம் நல்லா பிரசாத்ல ப்ரிவியூ பாக்குறோம், படம் நல்லா இருந்தா லெஃப்ட் ஹேண்ட் சைடு போய் டைரக்டர் எங்கேயா இருந்தாலும் தேடி பிடிச்சி பாராட்டுவேன். அதுவே படம் நல்லா இருந்தா ரைட் ஹேண்ட் சைடு பக்கம் பாத்ரூம் பக்கமா போய் வெளியே போயிடும். தட்ஸ் ஆல். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ப்ரோ இன்னொன்னு கேள்விப்பட்டேன், நேற்று சொன்னாங்க, யாரு ஸ்பீக்கர் அரீனான்னு ஒருத்தவங்க வருவாங்கல்ல, அவங்க சொன்னாங்க ரெவியூல வந்து அந்த ஸ்பேஸ் பத்தி எல்லாம் சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நன்றி. இல்ல நேத்து அதுதான் இப்ப இங்க சொல்ல முடியல, ஏன்னா எனக்கு நான் அப்ப வெளியில இருந்தேன், என்னால சொல்ல முடியல. அதுக்கு வந்து நான் பதிலே சொல்லியிருந்தேன். அதுல
இது மாதிரி ஆலன் ஸ்பேஸ் போனேன். என்ன நிறைய பேசுறது தான் எனக்கு ரொம்ப கேட்கறது பிடிக்கும். கருத்து அதான் சொன்னேன், வந்ததுமே வந்து ஒரு எப்ப ஏங்க அது உண்மையிலே இல்ல, நிறைய கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள்லாம் வரும்போது கையை பிடிச்சிட்டியான்னு எவ்வளவு நேரம் தான் நீங்க பேசிட்டே இருப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு எல்லாம் மனோ திடம் இருக்க நீங்க வந்து உண்மையிலே அந்த கட்ஸ்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்டா பிக் பாஸ்க்கு நீ போலன்னு சும்மா எல்லாம் அப்பப்போ கேட்பாங்க. கேட்கும்போது சொல்லுவேன், நானாவே இருக்க மாட்டேன் அங்க போனா, ஏன்னா பயங்கரமான ஷார்ட் டெம்பர். அதனால நான் வாய்ப்பு நம்மளுக்கு ஒரு விஷயம் சரியா செய்ய முடியும்னா செய்யலாம், செய்ய தெரியல அதுக்கு எனக்கு ஒத்துப்பட்டு வராதுன்னா அது ஒத்துப்பட்டு வரல, தட்ஸ் ஆல். மற்றபடி ஒருத்தவங்களை பாராட்டுறதுக்கோ ஒருத்தவங்களை வந்து கொண்டாடுறதுக்கோ நான் என்னைக்குமே தயங்கினதே கிடையாது. அது நல்லது செய்யும் பட்சத்துல அவ்வளவுதான். அதுதான் எப்பயுமே நீங்க ஒரே ஒரு விஷயம் தான், வாழ்க்கையில வந்து நீங்க வந்து பொறாமன்னு ஒரு ஆளை பார்த்து பொறாமப்பட்டுட்டாலோ ஆர்எல்ஸ் சக ஆட்களை நீங்க பொறாமப்பட்டாலோ உங்களால முன்னேறவே முடியாது. இது நான் அனுபவத்துல கண்டது. நன்றி நன்றி. இந்த உன்னை போல் ஒருவன் ஸ்டாலின் ரொம்ப நேரமா இருக்கீங்க, எதுவும் பேசலையே, ஏதாவது சொல்லுங்க. நான் ரொம்ப நேரமா இங்கதான் ப்ரோ இருக்கேன். என் பேரு ஸ்பார்டன். அந்த ஐடியில இருந்து இந்த ஐடியில வந்து டிராவல் ஆகி உட்காந்துருக்கேன். ராஸ்கல். சரி டஸ்ட் சொல்லுங்க. டஸ்ட் சார் ஜாக்கி சினிமாஸ், நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் சார். ரொம்ப 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 நன்றிங்க. நேத்து கூட நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன், டஸ்ட்ன்ட்டு. ஆமா ஏதோ சம்திங் ஞாபகம் இருக்கு. எனக்கு என்னன்னா எனக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஏன்னா நான் வந்து சீசன் 1 அப்ப நான் ஆபீஸ்க்கு தினமும் ஒரு மணி நேரம் டிராவல். அப்ப நீங்க வந்து ஒயிட் பேக்ரவுண்ட்ல உட்கார்ந்துருப்பீங்க, மேடம் கேமராக்கு அந்த பக்கத்துல இருந்து இருப்பாங்க இல்லையா, நீங்க அவங்க கிட்ட பாயிண்ட் கேட்டு பேசுவீங்க. எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. எனக்கு அப்படியே ஏதோ எனக்கு டைம் டிராவல் பண்ணி போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஐயோ அப்பெல்லாம் இப்ப யூடியூப்ல அவ்வளவு பேர் இல்லையா, அப்ப நீங்க அதுவும் ரெகுலரா வேற போடுவீங்க. பெரிய ஃபேன் சார். இல்ல நான் ரொம்ப சின்சியரா இருக்கிறது இந்த டைம்ல மட்டும்தான். சொல்லுங்க சாரி. இல்ல சொல்லுங்க சார், சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல தட்ஸ் நீங்க சொல்லுங்க. சாரி ஃபார் இன்டரப்ஷன் ப்ளீஸ். ஐயோ இல்ல சார், எனக்கு வார்த்தையே வரல. ஏன்னா அப்ப நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் அப்ப நீங்க சொல்ற ரிவ்யூல எல்லாம் நான் வந்து அப்ப கமெண்ட் போட்டுட்டு இருப்பேன். இப்ப என்கிட்ட எனக்கு நேர்ல பேச வாய்ப்பு கிடைச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இனிமேல் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து இது மாதிரி ஸ்பேஸ் எல்லாம் நான் கண்டிப்பா ஐ மீன் இவ்வளவு பேர்லாம் இருக்கீங்க அப்படின்னும் போது நம்ம அமைதி காக்கவே கூடாது போல இருக்கு. ஏதாவது வந்து ஹாயாவது சொல்லணும் போல இருக்கு. அது இன்னைக்கு உங்க வார்த்தை மூலமா நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் தான் சொல்றேன், ஒரு கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டு எக்ஸ்ட்ரோவர்ட்டு, இனிமேல் அது மாத்திக்கிறேன் நான். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. இவ்வளவுலாம் எமோஷனல் ஆக வேண்டாம். ஆனா ரொம்ப நன்றி. இப்படிலாம் ஆட்கள் இருக்காங்க அப்படின்றது. சரி, கமெண்ட்ல வருவாங்க, வாய்ஸ் நோட் கொடுப்பாங்க, நிறைய இடங்கள்ல வந்து நான் மாறதுக்கு நீங்க தான் காரணம், நீங்க உங்க தாட் ப்ராசஸ், வேலைக்கு நிறைய பொண்ணுங்க சொல்லியிருக்காங்க வேலைக்கு போறது வந்து உங்களாலதான், நானா இருக்கிறது அப்படிலாம் நிறைய இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இது மாதிரிலாம் கேட்கும்போது நம்ம சரியா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நான் எப்பயுமே ஒரு டூல், அந்த டூல் மூலமா நான் வந்து நிரூபிக்கப்பட்ட விஷயத்தை தான் கூடுமானவரை பேசணும்னு நினைப்பேன் நான். சில இடங்கள்ல சில விஷயங்கள் இருக்கலாம், ஆனா நான் கூடுமானவரன்னு சொல்றது அதனாலதான் நான் எப்பயுமே வந்து நான் யோகிய மேராவே சொல்லிக்க மாட்டேன். நான் ஒரு குறைந்தபட்ச நேர்மையா தான் இருப்பேன். ஐ ஹாவ் மிஸ்டேக்ஸ் என் பக்கம் நிறைய இருக்கு. ஆனா இது சரி, நம்ம அதை எதுக்கு இங்க பேசிக்கிட்டு, சரி விடுங்க. தேங்க்யூ டஸ்ட், தேங்க்யூ ஸோ மச் நீங்க பேசுறதுக்கு. சொல்லுங்க ஜாக்கினா, ஜாக்கினா பேசலாம் இருக்காரா? வாங்க. தெரியுமான்னு தெரியல. அந்த ஐடியில பார்த்துருப்பாரு, இந்த ஐடியில பார்த்துக்க மாட்டாரு. இது தெரியலங்க, இந்த ஐடி எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. நான் தான் சொல்றேன், ஃபாலோவிங் ஹோஸ்டே வந்து எனக்கு பண்றதே இல்லை சீரியஸ்லி. இப்ப வந்து இந்த இடமே என்னன்னா, என் அசிஸ்டன்ட் விழுப்புரத்துல இருக்கான், அவன் தான் சொன்னான், ஏன் நீங்க டக்குனு இங்க ரிக்வஸ்ட் போட்டு வரலன்னதுமே நான் வாட்ஸ்அப் பக்கம் போய் பார்த்தா அவன் சொன்னேன், ஏன் நீங்க பேசலடா, டே எனக்கு எதுவுமே தெரியலடா அப்படின்னா. அப்ப நீங்க டேரக்டா ஆளுனுக்கே நீங்க வந்து டிஎம் பண்ணுங்க அப்படின்னா. ஸோ அதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கேன். சொல்லுங்க ப்ளீஸ். ரொம்ப வருஷம் ஆச்சு பேசுறேன். என்னங்க? ரொம்ப வருஷம் ஆச்சு உங்க எல்லாம் பேசியிருந்தேன். நீ கீழே இருந்து கீழே போயிருவீங்க. நினைக்கிறேன். உங்க குரலே ஏதோ நான் வந்து நேற்று சொல்லிட்டு இருந்தேன், என் குரல் கொஞ்சமா இருக்க மாதிரி இருக்கு ஒருத்தர்கிட்ட அப்படின்ட்டு. அது நீங்களா என்னன்னு தெரியல. நேற்று பேசிட்டு இருந்தேன் ஆக்சுவலி என் ஒய்ஃப் கிட்ட. இப்ப சும்மா காஃபி கொடுக்க வந்தாங்க, இந்த குரல் கேள, இது வந்து அப்படியே என் குரல் மாதிரி கொஞ்சம் லைட்டா வர மாதிரி இருக்குன்ட்டு. அது நீங்களா யாருன்னு தெரியல. அதே மாதிரி நேற்று கேக்கேன்னு ஒருத்தர் வந்தாரு, எனக்கு வந்து
அவர் சத்தியமா தெரியல. நேத்து அவர் வந்து எனக்கு டிஎம் இது வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஏதோ போன் ஐபோன் பத்தி, நான் ஐபோன் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஆஸ்திரேலியால இருந்து எனக்கு ஐபோன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ண ஐபோனை வந்து எனக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஐபோன் நீங்க வச்சுக்கோங்க ஜாக்கி அப்படின்னு எனக்கு பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு இந்த பெயர்கள் வந்து தான் அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு பழைய ஹிஸ்டரியில போய் பார்க்கும்போது அவர் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரி நிறைய பேர் சுத்திட்டு இருக்கீங்க. ஆனா இனிமேல் நான் கண்டிப்பா வரேன், நான் பேசுறேன். நன்றி. ஜாக்கி சார், அதே போல் நீங்கள் சுதா மேம் சொன்னது கரெக்ட் தான். நான் அவங்கள மைலை காஃபியில் பார்க்கும்போது ரொம்ப ஷையாக இருந்தாங்க. நீங்கள் தான் நிறைய டைம் பேசிகிட்டு இருந்தீங்க. ஸோ அது கரெக்ட் தான் சுதா மேம். ஆனால் இதில் வாய்ஸ் ஓவர் வந்து இதில் பண்ணுறது செம்மையாக பண்ணுறாங்க. ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப ஷையாக தான் இருந்தாங்க அவங்க. உண்மைங்க. அவங்க அது நான் நிறைய பேர் வந்து இதுல என்னங்க இருக்கு, இப்ப வாய்ஸ் ஓவர் மாதிரி தானே இதுவும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அவங்க அன்னைக்கே வந்து நான் என்னன்னா ஒரு அது யாரோ பேசும்போது நான் சொன்னேன், கொஞ்சம் இதை கொஞ்சம் பேசுறேன் அப்படின்னதுக்கு ஹலோ நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு போயிட்டாங்க அவங்க. அது மாதிரியான ஆளு. அது நீங்க இப்ப கேட்கும்போது எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைப்பாங்கல்ல. இல்ல அதெல்லாம் தான் அப்படிதான். அதான் வேற ஒண்ணு. அதை நீங்க பாத்திருக்கீங்க நேர்ல போது உங்களுக்கு அது புரியும். அதனாலதான் நான் வந்து எப்பயுமே நீங்க பேசிட்டீங்கன்னா நான் பேசுவேன். இப்ப நீங்க ஏதாவது ஒரு விஷயம், ஒரு டிஸ்கஷன் போது ஒரு கருத்து சொல்லுங்கன்னா டக்குன்னு வந்து அந்த நேரத்துல நம்ம 2 வாட்டி இந்த மாதிரி நடந்துருச்சு. அதனால நான் இனிமேல் வந்ததுமே வந்து ஹாய் சொல்லி அப்புறம் கீழே போயிட்டுன்னு வச்சுக்காங்க. அப்புறம் யாராவது கேட்டாங்கன்னா நம்ம வந்து பேசலாம். இன்னொன்னு, நிறைய ஒரு 10 வருஷமா 15 வருஷமா இதுல இயங்கிட்டு இருக்கோம். பிளாக் காலத்துல இருந்து எழுதிட்டு இருக்கோம், இதுல இயங்கிட்டு இருக்கோம். புதுசா குட்டி குட்டி பசங்களாம் வந்து கை நீட்டுது பேசுறதுக்கு. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன இந்த விஷயத்த அவங்க எப்படி பாக்குறாங்க. இப்ப ஒன்னும் யோசிச்சு பாருங்க. துஷார்னு ஒரு பையன் நீங்க ரொம்ப மாசுதான்ட்டு திவாகர்கிட்ட சொல்றான். எனக்கு அப்படியே நெஞ்சே வெடிச்சிச்சு எனக்கு. ஆக்சுவலி நீங்க உங்க புரிதல் என்ன, உங்க வாழ்க்கை முறைதான் என்ன, உங்களுக்கு என்ன, அதாவது சரி விடுங்க, இதெல்லாம் புலம்புனா நிறைய புலம்பிட்டு இருக்கலாம். பட் எனிவே ஒய்ஃப் வந்து அந்த மாதிரி ஆளு நீங்க நேர்லயும் பாத்தீங்க. அதை இந்த இடத்துல சொன்னதுல ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அதே போல் திவாகர்னு சொல்லும்போது தீபக் கரெக்டாக அவரை சொன்னார். உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ அறியாமல் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை வந்து போய் நீங்கள் தெரப்பி எடுங்க. ஏன்னா அவருக்கு யாராவது சொல்லி புரிய வைக்கணும் சார். அவர் ஒரு கற்பனை உலகத்தில் இருக்காரு, நான் நடிப்பை இறக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கிடையவே கிடையாது. நீங்க அப்படியெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. இப்போ ஒரு படத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, டேய் அவங்கிட்ட நீங்க சிக்கலடா, நீங்க தான்டா அவங்கிட்ட சிக்கிருக்கீங்கன்ட்டு. அந்த மாதிரிதான் விஜய் டிவி இந்த மாதிரி அவனை அந்த ஆளை வந்து வளர்த்து விட்டு இந்த இடத்துல வந்து நிறுத்திட்டு வச்சுக்காங்களேன். அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். சாதாரணமா போன்ல பண்ணவர் இப்ப வந்து நேஷனல் டெலிவிஷன்ல டெய்லி இத மாதிரி ஒண்ணு பண்ணி ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காரு. நீங்க ஒரு முகத்தை நீங்க திரும்ப திரும்ப விஷயத்த பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பக்கம் நியாயம்லாம் பேச ஆரம்பிச்சிருங்க. அந்த இடத்துக்கு தான் திவாகர் வந்துட்டாரு. அதனாலதான் வினோத் வந்து சொன்னார், இந்த ஆள் மட்டும் இந்த விஷயத்தை, இந்த பொசிஷனை மட்டும் அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாருன்னா ரொம்ப ரொம்ப வேற லெவலுக்கு போவோம். ஆனா அவர் வந்து பார்ஷாலிட்டி பாக்குறாரு, இது பேதங்கள் பாக்குறாரு. முக்கியமா அவர் வந்து இந்த சுபிக்ஷா கிட்ட நடந்துகிட்ட முறை இருக்கு பாருங்க. ஐயோ 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 ஐயோ, உன்னெல்லாம் எவன் கூட்டா என்கிட்ட அட்வைஸ் பண்றதுக்கு, நீ உங்ககிட்ட நான் அட்வைஸ் கேட்டேன் அவன சீப்போ அப்படிதான் சொல்ல. வரவன் போறவெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கேன் என்கிட்ட. இதுதான் அவருடைய மனநிலை. ஆனா இன்னும் கொஞ்சம் அழகா இருந்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து அது அவரு திவ்யாவுக்கு சொன்னதை பாருங்க, வியனா கிட்ட நடந்துக்கிறத பாருங்க. அதான் அவரு ஒன்னும் வந்து எதுவுமே தெரியாமலாம் இல்ல. அவர் வந்து எல்லாரையும் பைத்தியக்காரன் ஆகிட்டு அவரு நினைச்சதை செஞ்சுட்டு இருக்காரு. தட்ஸ் ஆல். இவங்கதான் அவர் வந்து பாவம் பார்த்து அவருக்கு வந்து அவருக்கு எதுவுமே, இப்போ உதாரணத்துக்கு பாரு, அரோரா அங்க இருந்து வந்து அப்படியே அறிஞ்சுக்கிட்டு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க, அவருக்கு எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணுவாங்க. அவரு நல்லா தெரியும் அவருக்கு. தட்ஸ் ஆல். ஆனா 100 டேஸ்க்கு கூட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன் அவரை. இல்ல கண்டிப்பா கூட்டு போயிடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒண்ணு வந்து என்ன சொன்னாலும் பரவாயில்லன்ட்டு இந்த எங்க ஊர்ல பக்கம் சங்க கட்டத்தானு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலையே படாம ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அந்த கேரக்டர் அங்க கண்டிப்பா தேவை. அது அவ்வளவுதான். திவாகரை பாக்குறப்பெல்லாம் ஒரு மாதிரி பெரிய இருந்தது. யாரு எனக்கு தெரியல. இப்ப உதாரணத்துக்கு மனோ வராரு. மனோ வந்து சொல்றாரு இந்த மாதிரி நடிக்கிறது எப்படின்னு ஒரு சொல்லியும் காமிக்கிறாரு. இப்ப மத்தவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க,
கொஞ்சமாவது திருத்திக்கணும். நான் அதான் சொன்னேன். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வந்து நன்றின்னு என் வீடியோல கூட சொல்லியிருந்தேன். ஏன்னா மார்ல குத்துன அந்த அம்பு மட்டும் அடிவயத்துல குத்திருந்தா என்ன ஆயிரும் யோசிச்சு பாருங்க. எப்ப பார்த்தாலும் அந்த அம்பு குத்துறதே புடிச்சின்னு சுத்திட்டு இருக்க, அடிவயத்துல குத்திருந்தா என்ன பண்ணுவோம், என்ன மாதிரி ஆக்ஷன் பண்ணிருப்பாரு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி இல்ல சொல்றேன், எப்ப பாரு அந்த மேல இருக்கிற 2 அம்பு புடிச்சிட்டு எப்ப பார்த்தாலும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். அந்த கிருஷ்ண பரமாத்மா அடி வயித்துல ஒரு 2 அம்பு குத்துனா என்ன பண்ணிருப்பான்னு கேக்குறேன் நான். சரி இதை விடுங்க. என்னன்னா ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னும் போது சரி